இன்றைக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 125 இவற்றை பார்க்க இருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு சட்ட பிரிவு. கிரிமினல் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்களும் சிவில் கோர்ட்ல இருக்கிற வழக்கறிஞர்களும் கண்டிப்பாக ஜேஎம் கோர்ட்ல இந்த கேஸ் அட்டன் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் சரி பிராக்டிஸ்க்கும் சரி மிக மிக முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு. ரைட். சாப்டர் நம்பர் 9, ஆர்டர் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைவ்ஸ், சில்ட்ரன் அண்ட் பேரண்ட்ஸ். மனைவி, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களினுடைய ஜீவனாம்சத்திற்கான கட்டளை. ஜீவனாம்சம் என்று சொல்வோம், பொருளுதவி என்றும் சொல்வோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், மருத்துவ செலவினங்கள், இதர செலவினங்கள், அமெனிட்டிஸ், ஃபீஸ், ஈவன் கல்வி பயிலுவதற்கான கட்டணங்கள் கூட, பொருளாதார இழப்புக்கான ஈடு செய்வதற்கு கூட, இவை எல்லாவற்றிற்கும் நாம் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். அண்டர் செக்ஷன் 125 24/9/2001 ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. 24/9/2001 அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. இந்த மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை இதற்கு முன்பாக ஒரு அப்பர் லிமிட் இருந்தது. 500 ரூபாய் வரைதான் ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மெயின்டெனன்ஸ்க்கு உத்தரவு போட முடியும். 24/9/2001 அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பிறகு இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உத்தரவிடலாம். ஆனால் 24/9/2001 முன்பாக மெயின்டெனன்ஸ் கேட்கறீங்க, பொருள் உதவி கேட்கறீங்க, ஜீவனாம்சம், அந்த ஜீவனாம்சம் கேட்கறீங்கன்னு சொன்னா 500 ரூபாய் வரைதான் மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் 24/9/2001 அப்பொழுது கொண்டு வரப்பட்ட இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக, திருத்த சட்டத்தின் மூலமாக இப்பொழுது எவ்வளவு ரூபாய் வேண்டுமானாலும் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். அதனுடைய அளவுகள் பார்த்தால், ஒரு நபர் சம்பாதிக்கும் வருமானத்தில் 1/3 100 ரூபாய் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அதில் 33 ரூபாய் 33 பைசா வரை மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். 1/3 கேட்க முடியும். நீங்க சிவில் சைடு அட்டாச்மெண்ட், சேலரி அட்டாச்மெண்ட் போடுறப்ப முதலில் அவர் சம்பாதிக்கும் மொத்த தொகையில் எல்லா பிடிப்பும் போக அவர் கையில கிடைக்கக்கூடிய மொத்த தொகையில் 1000 ரூபாயை முதலில் எடுத்து வைத்து விடுவார்கள். அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய தொகையில் அந்த ரெஸ்ட் ஆஃப் மணி, அதில் 1/3. இது ஜெனரலான விஷயம். சரிங்க. இந்த மெயின்டெனன்ஸ் யார் யார் மீது கொடுக்கலாம்? ஒரு பெட்டிஷனர் ஒரு ரெஸ்பாண்டன்ட் மீது மெயின்டெனன்ஸ் வேண்டும் என்று கேட்கலாம். இப்ப எத்தனை வகையான நபர்கள் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும்? 5 வகையான நபர்கள் மனுதாரர்களாக இருக்கலாம். ஒரு வைஃப் வெர்சஸ் ஹஸ்பண்ட் இருக்கலாம், ஒரு சில்ட்ரன் வெர்சஸ் ஃபாதர் இருக்கலாம், ஒரு பேரண்ட்ஸ் வெர்சஸ் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் இருக்கலாம். ஒரு வைஃபோ, ஒரு சில்ட்ரனோ, ஒரு பேரண்ட்ஸோ கேட்க முடியும். அப்ப பெட்டிஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வைஃப் வெர்சஸ் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கலாம். லெஜிட்டிமேட் மைனர் சைல்டு, மேரிட் ஆர் அன்மேரிட் வெர்சஸ் ஃபாதர். லெஜிட்டிமேட் மைனர் சைல்டு, மேரிட் ஆர் அன்மேரிட் வெர்சஸ் ஃபாதர், இது போன்றும் இருக்கலாம். இல்லெஜிட்டிமேட் மைனர், மேரிட் ஆர் அன்மேரிட் வெர்சஸ் ஃபாதர், இது போன்றும் இருக்கலாம். illegitimate minor,
மேரிட் ஆர் அன்மேரிட் வெர்சஸ் ஃபாதர், இது போன்றும் இருக்கலாம். நான்காவதாக அன்மேரிட் டாட்டர், அன்மேரிட் சன் ஆல்சோ. அவர் லெஜிட்டிமேட்டா இருக்கலாம் அல்லது இல்லெஜிட்டிமேட்டா இருக்கலாம் வெர்சஸ் ஃபாதர். அதை போலவே பிசிக்கலி ஆர் மென்டலி இன்கேபபிள் பர்சன், அவர்கள் மேஜராக இருந்தாலும் கூட அவர்களும் அவருடைய தகப்பனாருக்கு எதிராக மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டு மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். நான்காவதாக அன்மேரிட் டாட்டர், அன்மேரிட் சன் ஆல்சோ, அவர்கள் லெஜிட்டிமேட்டா இருக்கலாம் அல்லது இல்லெஜிட்டிமேட்டா இருக்கலாம். அதை போலவே பிசிக்கலி ஆர் மென்டலி இன்கேபபிள் பர்சன், அவர்கள் மேஜராக இருந்தாலும் கூட மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். ஐந்தாவதாக ஃபாதர் அல்லது மதர், ஃபாதர் அல்லது மதர் வெர்சஸ் சன் ஆர் டாட்டர். இந்த 5 விதமான மனுக்கள் இருக்கும். ஒரு வைஃப் கணவனுக்கு எதிராக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். செகண்ட் பாயிண்ட், ஒரு லெஜிட்டிமேட் மைனர் சைல்டு, அவங்க மேரிடா இருக்கலாம் அன்மேரிடா இருக்கலாம், தகப்பனாருக்கு அப்பாவுக்கு எதிராக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். மூன்றாவது, ஒரு இல்லெஜிட்டிமேட் மைனர், அவர் மேரிடா இருக்கலாம் அன்மேரிடா இருக்கலாம், வெர்சஸ் அப்பா ஃபாதருக்கு எதிராக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஒரு அன்மேரிடு டாட்டரோ அல்லது ஒரு மேரிடு சன்னோ, ஏன்னா திருமணம் ஆயிட்டு கூட எதுவும் வருமானம் இல்லாம இருப்பாரு, அன்மேரிடு டாட்டர் திருமணமாகாத மகள் அல்லது திருமணம் செய்து கொண்ட மகன், அவர்கள் லெஜிட்டிமேட்டா இருக்கலாம் அல்லது இல்லெஜிட்டிமேட்டா இருக்கலாம், அவங்களும் அப்பாவுக்கு எதிராக மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அதை போலவே பிசிக்கலி ஆர் மென்டலி இன்கேபபிள் பர்சன், அவங்க மேஜராக இருந்தாலும் கூட அப்பாவுக்கு எதிராக அப்பாவிடம் இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபாதர் ஆர் மதர் வெர்சஸ் சன் ஆர் டாட்டர், அப்பாவோ அல்லது அம்மாவோ தனது மகனுக்கு எதிராக தனது மகனிடமிருந்தோ அல்லது மகளிடமிருந்தோ மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். இந்த 5 விதமான பெட்டிஷன்ஸ் இந்த கோர்ட்ல ஃபைல் ஆகும். மனைவி கணவன் கிட்ட கேட்கலாம், சட்டப்படியான மைனர் குழந்தை அப்பா கிட்ட கேட்கலாம். அந்த மைனர் குழந்தை மேரிடா இருக்கலாம் அன்மேரிடா இருக்கலாம். சட்டத்துக்கு புறம்பான ஒரு மைனர் குழந்தை அது மேரிடா இருக்கலாம் இல்லாத அன்மேரிடா இருக்கலாம், அவங்களும் அப்பா கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். திருமணமாகாத மகள், திருமணமான மகன், அவங்க லெஜிட்டிமேட்டா இருக்கலாம் இல்லெஜிட்டிமேட்டா இருக்கலாம், அப்பா கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அதை போலவே பிசிக்கலி மென்டலி ஒரு இன்சன் பர்சன் இருக்காங்க, இன்கேபபிள் பர்சன் இருக்காங்க, அவங்க மேஜர் ஆனாலும் பரவாயில்ல, அப்பா கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஒரு ஃபாதர் அல்லது மதர் அவங்களுடைய சன்னு கிட்ட இருந்து அல்லது டாட்டர் கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இது ஜெனரலான விஷயம். இந்த பிசிக்கலி மென்டலி பாத்தீங்கன்னா அவங்க மேஜரா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கான ஏஜ் ஃபேக்டர் எப்படி எடுத்துக்கலாம்னா, போக்சோ ஆக்ட்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிரோனாலஜிக்கல் ஏஜை தான் எடுத்துக்கணும், மென்டல் ஏஜை எடுத்துக்கூட கூடாது, ஜட்ஜ்மெண்டே இருக்கு. ரைட். இந்த மெயின்டெனன்ஸை பொதுவாக எந்தெந்த ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை நாம் ஜெனரலா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனா பெட்டரா இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 20ல மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை போலவே ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல செக்ஷன் 24ல மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல செக்ஷன் 36ல மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிஆர்பிசியிலும் அண்டர் செக்ஷன் 125ல மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே ஹிந்து அடாப்ஷன் அண்ட் கார்டியன்ஸ் ஆக்ட் இருக்கு, அதுலயும் செக்ஷன் 18 ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956, அதுல செக்ஷன் 18 மெயின்டெனன்ஸ் ஆஃப் வைஃப், அந்த வைஃப் அடல்ட்ரியா இருக்கிறாங்க, மதம் மாறிட்டாங்க, வேற திருமணம் செய்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. அதே ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956ல அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3ல சொல்லியிருக்காங்க. 18ல ஒரு வைஃப் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஆனா உங்களுக்கு எப்ப கிடைக்காதுன்னு பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 படி சில காரணங்கள், மதம் மாறினாலோ மறுமணம் செய்து கொண்டாலோ
அல்லது ரெனவுன்ஸ் த வேர்ல்டா இருக்கும் பட்சத்தில், அல்லது லிவிங் இன் அடல்ட்ரியா இருக்கும் பட்சத்தில் மெயின்டெனன்ஸ் தர முடியாது. அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956. அதே ஆக்ட்ல செக்ஷன் 19 பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் விடோவ்டு டாட்டர் இன் லா. இதுலதான் சார் கேள்வி நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு மாமனார் மருமகளுக்கு வாழ்க்கை பொருளுதவி கொடுக்க முடியுமா? மாமனார் அவருடைய சன் இறந்துட்டாரு, மருமக இருக்காங்க, விதவை, அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியுமா? அண்டர் செக்ஷன் 19 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 படி மாமனார் மருமகளை பராமரிக்க வேண்டும், மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 19ல சொல்றாங்க. செக்ஷன் 20ல சொல்றாங்க மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் ஏஜ்டு பேரண்ட்ஸ். செக்ஷன் 21ல சொல்றாங்க டிபெண்டன்ஸ்னா யாரு, அந்த டிபெண்டன்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் கொடுப்பது பற்றி அண்டர் செக்ஷன் 22ல சொல்றாங்க. அந்த 22 எப்படி இருக்குன்னா, ஒரு உயில் எழுதி வைத்திருக்கலாம் அல்லது உயில் எழுதி வைக்காமலும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 வருவதற்கு முன்பாகவோ அல்லது வந்த பிறகோ இவர்கள் எல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். பிரிவு 18 படி ஒய்ஃப் கேட்கலாம். அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3 படி அவங்க கேட்க முடியாத சூழ்நிலைகளை சொல்றாங்க. 19 படி ஒரு மருமகள் மாமனார் கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். 20 படி ஒரு சில்ட்ரனுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், ஒரு ஏஜ்டு பேரண்ட்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். செக்ஷன் 22 படி ஒரு டிபெண்டன்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாம் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956ல சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954ல அண்டர் செக்ஷன் 36ல மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அண்டர் செக்ஷன் 24ல மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு பாருங்க, டிவிசி, அதுல செக்ஷன் 20 பற்றி மெயின்டெனன்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே 125 சிஆர்பிசில மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றை பற்றி நாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். யார் மனு தாக்கல் செய்பவர், அவர் எப்படி இருக்க வேண்டும்? மெயின்டெனன்ஸ் கேட்டு பெட்டிஷன் போடுறாருன்னா அவர் எப்படி இருக்க வேண்டும்? போதுமான வருமானம் இல்லாதவராக இருக்க வேண்டும். having no sufficient income, she cannot be maintained herself, தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும். போதுமான வருமானம் இல்லாதவராக, தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள முடியாத ஒரு நபராக இருக்க வேண்டும். இந்த வழக்கை யார் விசாரிப்பார்கள்? எந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கும்? முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிப்பாங்க. காலத்துல தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அபாலிஷ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், குற்றவியல் நீதித்துறை நடுவர் மட்டுமே. அப்ப இது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் இந்த 125 சிஆர்பிசி பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியும். ஜீவனாம்ச உத்தரவு என்ன விதமாக இருக்கலாம்? ஒரு கிரிமினல் கோர்ட்ல மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அதோட கூட ஒரு செலவு உத்தரவு என்பது மாதா மாதம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதோட கூட இதெல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க சிபிசில, அந்த காஸ்ட் விடலாம். அதிகபட்ச ஜீவனாம்சம் தொகையானது என்று ஒன்று கிடையவே கிடையாது. இடைக்கால ஜீவனாம்சம் மனு தாக்கல் செய்ய முடியுமானா முடியும். இன்டரிம் மெயின்டெனன்ஸ்க்கு நாம பெட்டிஷன் ஃபைல் பண்ண முடியுமா என்று சொல்லி பார்த்தால் ஃபைல் பண்ண முடியும். இந்த ஜீவனாம்ச பெட்டிஷனை விசாரித்து சொல்ல வேண்டும். 60 நாட்களுக்குள்ளாக ஒரு இன்டரிம் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் இருக்கிறது, 60 நாட்களுக்குள்ளாக அதை விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும்.
இந்த மனு தாக்கல் செய்பவர் எப்படி இருக்க வேண்டும்? போதுமான வருமானம் இல்லாதவராக இருக்க வேண்டும். தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள முடியாதவராக, இயலாதவராக இருக்க வேண்டும். கைவிடப்பட்டவராக இருக்க வேண்டும். மறுக்கப்பட்டவராக இருக்க வேண்டும். நெக்லெக்டட் ஆர் ரெஃப்யூஸ்டு. இதை எந்த நீதிமன்றம் விசாரிக்கும்? முதல் வகுப்பு நீதிமன்றம் விசாரிக்கும். இந்தியாவை பொறுத்தவரை தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அபாலிஷ் பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க பீரியட்ல. செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கடை இப்ப இருப்பது எல்லாம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். அப்ப ஜேஎம் கோர்ட் தான் இதை விசாரிப்பாங்க. ஜீவனாம்சம் உத்தரவு எப்படி இருக்கலாம்? மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை, அதோடு மட்டுமல்ல அதோடு கூட செலவு தொகைக்கும் உத்தரவிடலாம். அதிகபட்ச ஜீவனாம்ச தொகை என்று ஒன்று கிடையவே கிடையாது. இடைக்கால ஜீவனாம்ச மனு தாக்கல் செய்ய முடியும். அதை எத்தனை நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் செர்வான தேதியிலிருந்து. இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க சார். அட்வர்ஸ் பார்ட்டிக்கு நோட்டீஸ் செர்வான தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும். மைனர் என்று சொன்னால் 18 வயசு நிறைவடையாதவர்கள். இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற if anyone not attain the age of 18, 18 வயசு நிறைவடையாதவர்கள் மைனர். மனைவி என்பவர் divorced wife is also wife. அவர் இரண்டாவதாக செய்யும் வரையில், அதாவது மறுமணம் செய்கின்ற வரை டிவோர்ஸ் வைஃபாக இருந்தாலும் அவர்களும் வைஃப் தான். எப்படி டிவிசி ஆக்ட்ல டிவோர்ஸ் வாங்கிட்டாலும் அந்த செக்ஷன் 2S படி ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுல தங்குவதற்கு, வசிப்பதற்கு உரிமை இருக்கிறதோ, அதை போல வைஃபாக இருந்தால் அவர்களும் வைஃப் தான். அவர்கள் இரண்டாவது திருமணம் செய்கின்ற வரை, ஐ மீன் மறுமணம் செய்கின்ற வரை அவர் வைஃப் தான். 1/1/2016 ஒருத்தர் ஒரு கேஸ் போடுறார். 1/1/2016 ஒரு கேஸ் போடுறார். அந்த கேஸ் 1/7/2016 அந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். 60 நாட்களில் இந்த இன்டரிம் மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ 1/1/2016 ஒரு கேஸ் போடுறாருன்னு சொன்னா 1/1/2017 அந்த வழக்கை முடித்து தீர்ப்பு கூறியிருக்க வேண்டும். மனு தாக்கல் செய்த தேதியிலிருந்து கிடையாது, உத்தரவு தேதியிலிருந்து தான். ஒரு சிறப்பு காரணங்கள் இருந்தால் அவற்றையும் சொல்லி இருக்க வேண்டும். ஃப்ரம் த டேட் ஆஃப் பெட்டிஷன் உத்தரவு போடலாம். ஆனா சில டேட் ஆஃப் ஃபைலிங் பெட்டிஷன்ல இருந்து நீங்க உத்தரவு போடலாம்னு சொல்லி சில ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அவற்றையும் பார்க்கலாம். How to collect the ordered maintenance? ஒரு அபராதத்தை வசூலிப்பதை போல் வசூலிக்கலாம். ஏன்னா ஒரு நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல், அந்த உத்தரவுக்கு கட்டுப்படாமல் ஒருவர் மெயின்டெனன்ஸ் கொடுக்க மறுக்கும் பட்சத்தில் அபராதத்தை வசூலிப்பது போல் வசூலிக்கலாம். அண்டர் செக்ஷன் 421 CRPSல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு லைக் டு கலெக்ட் லேண்ட் ரெவென்யூ, ஒரு நில வரியை வசூலிப்பது போல் வசூலிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு சொல்றாருன்னா அவருக்கு 1 மாதம் வரை சிறை தண்டனை வழங்கப்படும். அல்லது அதற்கு முன்பாகவே அவர் தொகையை செலுத்துகின்ற பட்சத்தில் அந்த தேதியோடு சிறை தண்டனை முடிவுக்கு வரும். இப்ப நிலுவை தொகைக்கான எவ்வளவு காலத்திற்குள் மனு செய்ய வேண்டும்? அரியர்ஸ் இருக்கு, அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். அந்த அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சில நேரங்களில் நீதிமன்றம், ஐயா இந்த மாசம் எனக்கு வருமானம் இல்லைங்க,
மழை வந்து போச்சு, வேலைக்கு போகலைங்க, என்னால வந்து இந்த மாசம் வந்து என் ஒய்ஃபுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற சூழ்நிலையில் அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அது எல்லாமே பெண்டிங்ல இருக்கும். இப்ப பெண்டிங்ல இருக்குதுன்னு சொன்னா அது எல்லாம் அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பொறுத்தவரை எவ்வளவு காலத்திற்குள்ளாக அதை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்று சொன்னால் அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க சார். வித்தின் 1 இயர், ஓராண்டுகளுக்குள்ளாக மனு தாக்கல் செய்து அந்த அரியர்ஸ் அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஃபைன் இருக்கு, டிஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த ஃபைனை வந்து எவ்வளவு நாட்களுக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியும், வசூல் செய்ய முடியும் என்று ஆண்டுகளுக்குள்ளாக வசூல் செய்ய வேண்டும். சிஆர்பிஸ்ல டிஃபால்ட் ஆஃப் ஃபைன் இருப்பாருங்க, டிஃபால்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் எல்லாம் பாருங்க செக்ஷன் 30 இருந்து அங்க 6 வருடம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிஸ் படி அரியர்ஸ் ஆஃப் அமௌண்ட், அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 வருடத்திற்குள்ளாக நாம் அவற்றை மனு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அண்டர் செக்ஷன் 128க்கு பொறுத்தவரை நோ பீரியட் ஆஃப் லிமிடேஷன். இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிறாங்க சார். அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 வித்தின் 1 இயர் அரியர்ஸ் ஆஃப் அமௌண்ட் பாத்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1 இயர்க்குள்ள நம்ம கலெக்ட் பண்ண மனு தாக்கல் செய்து வாங்கிக்கணும். ஆனா 128 சிஆர்பிசி படி நோ பீரியட் ஆஃப் லிமிடேஷன். மனைவி கணவனோடு காரணம் இல்லாமல் சேர்ந்து வாழ மறுத்தால், the wife, she is not willing to live with his husband without reasonable cause அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு டிஸ்மிஸ் ஆகிடும். அரியர் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை எவ்வளவு காலத்திற்குள்ளாக மனு தாக்கல் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும்? Under section 125 subsection 3 within 1 year, ஓராண்டு காலத்திற்குள்ளாக நாம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் under section 128 of CRPC படி no period of limitation, அதற்கு கால வரையறை கிடையாது. ஆனால் under section 125 subsection 3 படி நீங்கள் மனு தாக்கல் செய்து ஒரு வருடத்துக்குள்ளாக மனு தாக்கல் செய்து அரியர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கேள்வி அடிக்கிறாங்க எக்ஸாம்ல. அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 கான பீரியட் ஆஃப் லிமிட் 1 இயர். 128 சிஆர்பிசிக்கு there is no period of limitation. ஒரு மனைவி காரணம் இல்லாமல் ஒரு கணவரோடு சேர்ந்து வாழ மறுக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் மனைவி மெயின்டெனன்ஸ் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையீடு செய்தால், மனு தாக்கல் செய்தால், அந்த மனு ஒரு நியாயமான காரணம் இல்லாமல் தன் கணவரோடு சேர்ந்து வாழ மறுக்கும் பட்சத்தில் அந்த மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது வாழ்க்கை பொருளுதவி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Under section 9 of Hindu Marriage Act 1955 நீங்க படித்திருப்பீர்கள். அதில் restitution of conjugal rights என்று இருக்கும். உரிமைகளை மீட்டளித்தல் உரிமை, தாம்பத்திய உறவுகளை மீட்டளித்தல் உரிமை. Under section 9 of Hindu Marriage Act, restitution of conjugal rights, தாம்பத்திய உறவுகளை மீட்டளிக்கும் உரிமை, தாம்பத்திய உரிமையை மீட்டளிக்கும் உரிமை. அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கோஹாபிட்டேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மனைவி எந்தவித நியாயமான காரணம் இல்லாமல் தன் கணவரோடு சேர்ந்து வாழ மறுக்கும் பட்சத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுது மனைவிக்கு ஜீவனாம்சம் இல்லை, அந்த மனைவி அடல்ட்ரியாக இருக்கும் பட்சத்தில்,
பிறனை புணர்ச்சியில் தொடர்ந்து வாழ்ந்து வந்தால் லிவிங் இன் அடல்ட்ரி அவருக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு அக்கேஷனல் ஸ்லிப் கேன் பி கண்டோன். ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த மனைவி தன்னுடைய படுக்கையை வேற ஒரு ஆண்மகனோடு பகிர்ந்து கொண்டால் அவற்றை மன்னித்து அது போன்ற நபருக்கு ஜீவனாம்சம் கொடுக்கலாம். அக்கேஷனல் ஸ்லிப் இருந்தா மெயின்டெனன்ஸ் உண்டு. ஆனா லிவிங் இன் அடல்ட்ரி இருந்துச்சுன்னா, கண்டினியூஸா அவங்க அடல்ட்ரியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆனால் அக்கேஷனல் ஸ்லிப் இருந்தா உண்டு. ஏதோ தவறி ஏதோ ஒரு காரணம், பயமோ மிரட்டலோ கொயேஷனோ மிஸ்ரெப்ரசன்டேஷனோ அல்லது மிஸ்டேக்கோ அல்லது ஃப்ராடோ இந்த மாதிரி ஏமாந்துட்டாங்க, அப்பொழுது தன் படுக்கையை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க, அவங்க பெட்டை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க வேற ஒரு ஆண்மகனோடு. அது போன்ற மனைவிக்கு மெயின்டெனன்ஸ் உண்டு. ஆனா தொடர்ந்து அடல்ட்ரியில இருந்தாதான் மெயின்டெனன்ஸ் கிடையாது. மூன்றாவது விஷயம், காரணம் இல்லாமல் சேர்ந்து வாழ மறுத்தால் கிடையாது. மியூச்சுவல் கன்சென்ட் இருக்கு. இந்த மியூச்சுவல் கன்சென்ட் மூலமாக பிரிந்து வாழ்ந்து வந்தால் லிவிங் செப்பரேட்டிவ் பை மியூச்சுவல் கன்சென்ட். லிவிங் செப்பரேட்டிவ் பை மியூச்சுவல் கன்சென்ட். நீங்க தனியா உங்க வீட்டுல இருந்துங்க, நான் தனியா என் வீட்டுல இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, அது மாதிரி பேசிக்கொண்டு கணவனும் மனைவியும் தனித்தனியாக வாழ்கின்ற பொழுது மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. அண்டர் செக்ஷன் 126 இதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்ன? வேர் திஸ் கேஸ் இன்ஸ்டிடியூட்டட், இந்த வழக்கு எங்கே தொடுக்க முடியும்? எதிர் மனுதாரர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம், அல்லது கணவனோ அல்லது மனைவியோ இருவரும் கடைசியாக வசித்த இடம், சேர்ந்து வசித்த இடம், அல்லது கணவன் மனைவியோடு கடைசியாக சேர்ந்து வாழ்ந்த இடம், அல்லது கணவன் வசிக்கக்கூடிய இடம் அல்லது மனைவி வசிக்கக்கூடிய இடம், அல்லது சட்டப்புறம்பான குழந்தையுடன் கடைசியாக வாழ்ந்த இடம். இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரனோட கடைசியா எந்த இடத்துல வாழ்ந்தாங்களோ அங்க இருக்கக்கூடிய கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம். எதிர்மனதாரர் எந்த இடத்துல வசிக்கிறாரோ அந்த இடத்துல உள்ள கோர்ட்ல கேஸ் போடலாம். கணவன் தனியாக அல்லது மனைவி தனியாக எங்க வசிக்கிறார்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்ல கேஸ் போடலாம். இந்த 4 விஷயங்களில் வழக்கு கொடுக்கலாம். அண்டர் செக்ஷன் 27 ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படித்தீர்கள் என்று சொன்னால், கடைசியாக வாழ்ந்த இடம் எங்கவோ அங்க பண்ணலாம், அல்லது டெம்பரரியா இப்ப எங்க வசிக்கிறாங்களோ அந்த இடத்துல கேஸ் போடலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சாட்சிகளை எவ்வாறு பதிவு செய்வது? சாட்சிகளை பதிவு செய்வது குறித்து எவிடன்ஸ் இஸ் டு பி ரெக்கார்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட். எவிடன்ஸ் ஷால் பி ரெக்கார்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அட்வர்ஸ் பார்ட்டி. அண்டர் செக்ஷன் 273 சிஆர்பிசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்தரப்பினர் எங்கே இருக்கிறாரோ எதிர்த்தரப்பினர் முன்னிலையில் தான் ஒரு சாட்சியம் எடுக்கப்பட வேண்டும், ரெக்கார்ட் பண்ணணும். ஆனால் இதற்கு விதிவிலக்கு இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 299 சிஆர்பிசியில் விதிவிலக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் A மிக முக்கியமான ஒரு செக்ஷன். அது அங்கே எதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரேப் ரிலேட்டட் விஷயங்களை ஒரு ஸ்டேட் ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கேன் பி ட்ரீட்டட் as a எக்ஸாமினேஷன் இன் சீப். அதில் முதல் எடுத்துக்கொள்ள வேண்டும். 164 சப்செக்ஷன் 5A கிளாஸ் A மறக்கவே கூடாது நீங்க. அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 310 சிஆர்பிசி நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் 284 நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசாரணை செய்வது கமிஷன் பற்றி. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், as in the case of, இந்த கேஸை எவ்வாறு நடத்துவது? சம்மரி ட்ரையலாகத்தான் நடத்த வேண்டும். அண்டர் செக்ஷன் 260 இருந்து 265 வரை சாப்டர் நம்பர் 18, 19, 20, 21, 21 கேபிட்டல் A.
செஷன்ஸ் ப்ரொசீஜர், வாரண்ட் ப்ரொசீஜர், சம்மன் ப்ரொசீஜர், சம்மரி ப்ரொசீஜர், ப்ளீ பார்கெனிங். சாப்டர் நம்பர் 21 கேபிட்டல் ஏ, ஏவில் ஆரம்பிச்சு எல்ல முடியும். அந்த ப்ளீ பார்கெனிங்ல மிக முக்கியமானது அண்டர் செக்ஷன் 265K. ப்ளீ பார்கெனிங்ல ஒரு ஒத்துக்கொள்கிறார், ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவற்றை நீதிமன்றத்துக்கு சாட்சியமாக கொண்டு வர முடியுமா? முடியாது. 313ல ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. அங்க அக்யூஸ்ட் வந்து குற்றத்தை ஒத்துக்கொள்கிறார். அவற்றை கொண்டு அவரை தண்டிக்க முடியுமா? முடியாது. இந்த சாப்டர் நம்பர் சிஆர்பிஸ்ல பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 18, 19, 20, 21, 21 கேபிட்டல் ஏ, இந்த சாப்டர் வந்து அத்துப்படியா இருக்கணும் சார் சிஆர்பிசியை பொறுத்தவரை. அடுத்தது, இதனுடைய எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக முடியும். இப்ப எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா from the date of passing 3 மாதங்களுக்குள்ளாக இந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் கேன் பி செட் அசைடு. 90 நாட்களுக்குள்ளாக ஒருதலைப்பட்ச தீர்ப்பாணையை, ஒருதலைப்பட்ச தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும். ஆனால் நீங்க சிபிஎஸ்ல படிச்சிருப்பீங்க, ஆர்டர் 9 ரூல் 13, ஆர்டர் 9 ரூல் 9, ஆர்டர் 9 ரூல் 7. அங்கே எல்லாம் 30 நாட்களுக்குள்ளாக நீங்க ரெஸ்டோர் பெட்டிஷன் போடணும், செட்டசைட் பெட்டிஷன் போடணும். ஆனா இந்த 125 சிஆர்பிசியை பொறுத்தவரை ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா 90 நாட்களுக்குள்ளாக செட்டசைட் பெட்டிஷன் போட வேண்டும். அந்த ஒருதலைப்பட்ச தீர்ப்பை ரத்து செய்வதற்கு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு காஸ்ட் இம்போஸ் பண்ணுவாங்கன்னா காஸ்ட் ஆல்சோ கேன் பி இம்போஸ். சில நேரங்களில் நீதிமன்றம் இந்த மெயின்டெனன்ஸ் உத்தரவில் மாறுதல் செய்ய முடியுமா, ஆல்டர் பண்ண முடியுமா? இப்ப இந்த ஆல்டரேஷன் ஆஃப் சார்ஜ் சொன்னாவே அண்டர் செக்ஷன் 216 ஆஃப் சிஆர்பிசி உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். அதை போலவே 319 சிஆர்பிசி உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். புதுசா ஒரு ஆள் இருக்காருன்னா அவரையும் சேர்க்கலாம். சாட்சியே இல்ல, லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ்ல இல்ல, புது சாட்சியும் கொண்டு வரலாம், ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் நலனுக்கு உகந்ததாக இருக்கும் பட்சத்தில் புதிய சாட்சியம் கொண்டு வரலாம். லிஸ்ட் ஆஃப் விட்னஸஸ்ல அந்த விட்னஸ் பேரே இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்லை, ட்ரையல் நடக்கின்ற பொழுது புதிய சாட்சியம் கொண்டு வரலாம். எந்த நீதிமன்றம் இந்த ஆல்டரேஷன் உத்தரவை போடுவார்கள்? அண்டர் செக்ஷன் 127 படி எப்பொழுது சூழ்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டால் அதே நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் மாறுதல் உத்தரவை செய்யலாம், ஆல்டர் பண்ணலாம். சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், if there is available of change of circumstances. ஒரு மனைவி மனு தாக்கல் செய்யறாங்க, அப்பொழுது கணவர் வந்து சாதாரண கூலி வேலைக்கு தான் போறாரு. மனு தாக்கல் செய்து கேஸ் நடந்துட்டே இருக்கு. இந்த நேரத்துல வந்து அவர் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணிடுறாரு. குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு ஒரு டெப்டி கலெக்டரோ அல்லது ஒரு டிஎஸ்பியோ அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரா போறாரு. அந்த நேரத்தில் அந்த மனைவி இதற்கு முன்பாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன்ல சில மாறுதலை செய்ய முடியும். ஏற்கனவே வேலை இல்லாம செய்யறாரு. அப்ப நம்ம கேட்கிற அமௌண்ட் கேட்கலாம். அப்ப ஆல்டர் பண்ணலாமான்னா கண்டிப்பா ஆல்டர் பண்ணலாம். நீதிமன்ற அனுமதி தருவாங்கன்னா கண்டிப்பா அனுமதி தருவாங்க. சில நேரங்கள்ல கணவர் வேலை செய்யற இடத்தை மறைச்சிருவார், சம்பள பட்டியலை கொடுக்க மாட்டார், சேலரி ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய சம்பள பட்டியலை கொடுக்க மாட்டார். அதை மீறி சொன்னா பொய் சொல்லுவார். உடனே நாம தயங்கி விடக்கூடாது. அவர் தனியார் நிறுவனமோ அல்லது அரசாங்கத்திலேயோ பணி செய்கின்ற பொழுது 91 சிஆர்பிசில ஒரு பெட்டிஷன் போட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை சென்பார் பண்ணிடலாம். அவருடைய சேலரி ரெஜிஸ்டரை வாங்கிடலாம். 91 சிஆர்பிசில நீங்க பெட்டிஷன் போடுறீங்கன்னு சொன்னா 2 விஷயங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஒன்று, அந்த ஆவணங்களை அல்லது ஒரு மெட்டீரியல் ஆப்ஜெக்டை வரவழைக்க வேண்டும். இரண்டாவதாக அதை எடுத்து வரக்கூடிய அந்த நபரையும் நாங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி 2 பிரேயர் இருக்கணும் சார். அது என்னைக்குமே நல்லது.
ஏன்னா ஒரு பிரேயர் இல்லாட்டாலும் ஒரு பிரேயரை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். அதே போல நீங்க அண்டர் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசில பெட்டிஷன் போடுறீங்கன்னு சொன்னா அதனுடன் இணைத்து 200 சிஆர்பிசியும் சேர்த்து போடுங்க. ஏன்னா 156 சப்செக்ஷன் 3 பொறுத்தவரை ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் செயல்படுவார். அவர்கிட்ட ஒரு மனு வந்துச்சுன்னா அந்த மனுவை நேரா அனுப்பணும் டு டைரக்ட் த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் டு ரெஜிஸ்டர் த கேஸ் அகைன்ஸ்ட் த அக்யூஸ்ட், அதான் சொல்லுவாரு. சில நேரங்கள் அந்த சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் சில நீதிபதிகள் தானாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப நீங்க ப்ரொவிஷன் கரெக்டா போட்டிருக்கணும், 200 சிஆர்பிசியும் சேர்த்து போட்டிருக்கணும். அப்ப கோர்ட்ல டைரக்டா நம்ம எவிடன்ஸ் கொடுத்துட்டு கேஸ் நடத்திக்கலாம். எப்பவுமே 2 பிரேயர் கேட்டுருங்க சார், அது உங்களுக்கு நல்லது. ரைட். இப்ப நீங்க சீராய்வு மனு போடுறீங்க. சிபிசில 113ல ஒரு பெட்டிஷன் போடுறீங்கன்னு சொன்னா சேம் கோர்ட்டே அதை என்ன பண்ணுவாங்க, விசாரணை செய்வார்கள். அதே போலதான் அண்டர் செக்ஷன் 127 பொறுத்தவரை அதே நீதிமன்றத்தை சொல்லி மனு தாக்கல் செய்து ஆல்டர் பண்ணலாம். அந்த ஆல்டரேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் சிவில் கோர்ட் உத்தரவுக்கு ஏற்றார் போல் மாற்றம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சில நீதிமன்றம் அதே நீதிமன்றமே whether cancel the ordered maintenance, ஏற்கனவே மெயின்டெனன்ஸ்க்கு உத்தரவு போட்டிருக்காங்க, அந்த நீதிமன்றமே அவற்றை ரத்து செய்ய முடியுமா? when the order of maintenance can be refusal, முடியுமா என்று சொன்னால் முடியும். எப்பொழுது முடியும் என்று சொன்னால் divorced wife மறுமணம் செய்து கொண்டால் அந்த நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட ஆர்டரை அதே நீதிமன்றம் ரத்து செய்து விடுவார்கள், ரிசைன்ட் பண்றாங்க, கேன்சல் பண்றாங்க. செகண்ட் பாயிண்ட், அந்த மெயின்டெனன்ஸ் கேட்கக்கூடிய அந்த மனுதாரரே அந்த வைஃபே சரண்டர் பண்ணிட்டாங்க, எனக்கு வேண்டாங்க, இனி எனக்கு மெயின்டெனன்ஸ் வேண்டாம், அவர்கிட்ட அவர் பணம் வந்துதான் நான் வந்து வாழணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே நீதிமன்றத்தின் முன்பாக சரண்டர் செய்து கொண்டால் உத்தரவு பிறப்பித்த அந்த நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்துவிடும். ஜீவனாம்ச உத்தரவு பிறப்பித்த அதே நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்துவிடும். மூன்றாவதாக, தனி மத சட்டப்படி பர்சனல் லா அலோவ் பண்ணாங்கன்னா அப்பொழுதும் அதை ரத்து செய்யலாம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு அமௌண்ட் ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்றாங்க அல்லது ஒரு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்றாங்க, இன் அக்கார்டன்ஸ் வித் பர்சனல் லா பர்மிட் பண்ணாங்கன்னு சொன்னா அந்த உத்தரவை ரத்து செய்து விடலாம். அண்டர் செக்ஷன் 128 இந்த 3 சூழ்நிலைகளில் உத்தரவு பிறப்பித்த அதே நீதிமன்றமே அந்த உத்தரவை ரத்து செய்ய முடியும். அந்த டிவோர்ஸ்டு வைஃப் வந்து மறுமணம் செய்து கொண்டால் அல்லது அவரே வந்து சரண்டர் செய்து கொண்டால் அல்லது பெர்சனல் லா வந்து அனுமதி கொடுத்தால் அந்த உத்தரவு பிறப்பித்த அதே நீதிமன்றம் அந்த உத்தரவை ரத்து செய்துவிடும். இந்த 3 சூழ்நிலைகளில் 128 எக்ஸிகியூஷன், ஒரு மனு அனுமதிக்கப்பட்டால் அந்த உத்தரவு நகல் கிடைக்கப்பெற்ற இலவசமாக வழங்கப்படுவாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. 207 சிஆர்பிசி பார்க்கிறீங்க, அதை போலதான் இதுவும். அப்ப அந்த மனு அனுமதிக்கப்பட்டால் உத்தரவு நகல் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். Where the respondent is resides, எதிர் மனுதாரர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் இபி பெட்டிஷன் போட வேண்டும். நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு ஊழியருடைய சம்பளத்தை இபி கோர்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு சொன்னா அட்டாச்மெண்ட் பண்றதுக்கு அந்த கார்னிஷி அண்டர் செக்ஷன் 46 இப்ப எந்த நீதிமன்றத்துல உத்தரவு போட முடியும், எந்த நீதிமன்றம் அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரிஃப்யூஸ் பண்ண முடியும்? ஒரு டிவோர்ஸ்டு வைஃப் மறுமணம் செய்து கொண்டால் உத்தரவு பிறப்பித்த அந்த நீதிமன்றம் என்ன செய்வாங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, ரத்து பண்ணிடுவாங்க. அல்லது அவரே சரண்டர் பண்ணாலும் ரத்து பண்ணிடலாம். அல்லது பெர்சனல் லா படி
பர்சனல் லா வந்து பர்மிட் பண்றாங்கன்னு சொன்னா அப்ப ரத்து செய்திடலாம். இந்த 3 சூழ்நிலைகளில் மெயின்டெனன்ஸ் உத்தரவு போடப்பட்ட அந்த நீதிமன்றத்தாலே ரத்து செய்ய முடியும். அண்டர் செக்ஷன் 128 எக்ஸிகியூஷன். இந்த எக்ஸிகியூஷன் மனு அனுமதிக்கப்பட்டால் உத்தரவு நகல் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அண்டர் செக்ஷன் 207 சிஆர்பிசின் படி இலவசமாக காப்பீஸ் கொடுக்க வேண்டும். அப்ப இபி பெட்டிஷன் எங்க போட முடியும்? இபி பெட்டிஷன் பொறுத்தவரை எதிர் மனுதாரர் எங்கே வசிக்கிறாரோ அந்த இடத்தில் போட வேண்டும். அப்ப எக்ஸிகியூட்டிங் கோர்ட் வந்து 3 விஷயங்களை கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள். 3 விஷயங்களை தான் பார்க்க வேண்டும். ஒன்னு, ஐடென்டிஃபை ஆஃப் தி பார்ட்டிஸ். இந்த ஐடென்டிஃபை என்று சொன்னாலே செக்ஷன் 9 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் உங்களுக்கு ஞாபகம் வேண்டும். அங்கேதான் டிப் என்று சொல்கிறார்கள். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட், அடையாள அணிவகுப்பு. செக்ஷன் 9 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 தெளிவாக சொல்லப்படுகிறது. செக்ஷன் 9ல டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட். இங்க ஐடென்டிஃபை ஆஃப் த பார்ட்டிஸ், யார் மனுதாரர் யார் எதிர் மனுதாரர் என்று ஐடென்டிஃபை பண்ண வேண்டும், அடையாளம் காண வேண்டும். மெயின்டெனன்ஸ் அமௌண்டை மட்டும் பார்க்க வேண்டும். அவற்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். எக்ஸிகியூட்டிங் கோர்ட் இந்த 3 விஷயங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். ஒன்று, இந்த மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அதை பார்ப்பாங்க. காஸ்ட் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அந்த காஸ்ட் இருந்தாலும் அதையும் கணக்கில் எடுத்துக்குவாங்க. ஐடென்டிஃபை ஆஃப் த பார்ட்டிஸையும் பார்ப்பாங்க. அந்த தரப்பினருடைய ஐடென்டிஃபை, இவர் தான் மனுதாரரா இவர் தான் எதிர் மனுதாரரா என்று கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப இபி கோர்ட் எதை செய்யறாங்கன்னா இந்த 3 விஷயங்களை செய்வாங்க. இப்ப மனு எங்க தாக்கல் செய்ய முடியும்? எதிர்பார்ட்டி எங்க இருக்கிறாரோ மனு தாக்கல் செய்ய முடியும். அது மட்டுமல்ல, 2000 நடந்து முடிந்த 2020 டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல பார்த்தீங்க, அரசு ஊழியராக இருக்கும் பட்சத்தில் அந்த அரசு எந்த இடத்தில் வசிக்கிறாரோ அந்த கோர்ட்ல பண்ணலாம். அல்லது அந்த அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கிறார் பாருங்க, செக்ஷன் 46 கேபிட்டல் ஏ கார்னிஷி என்று சொல்லுவோம் சிபிசில, அவர் இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள இடத்துலயும் நம்ம இபி பெட்டிஷன் போட்டு அவருடைய சம்பளத்தை அட்டாச் பண்ணலாம். தனியார் கம்பெனில வேலை செய்யறான்னு சொன்னா தனியார் கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய அந்த நபர் வசிக்கின்ற இடத்துல கேஸ் போட முடியாது, இபி பெட்டிஷன் போட முடியாது. ஆனால் அந்த தனியார் நிறுவனத்தில் பணி செய்கின்ற பொழுது அந்த பிரைவேட் பர்சனுக்கு சம்பளம் கொடுக்கிற நபர் எங்க இருக்கிறான்னு பார்ப்பாங்க. சேலரி எங்க வழங்குறாங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்ல தான் பெட்டிஷன் போடணும். ஆனா கவர்மெண்ட் அந்த பிரச்சனை கிடையாது. நடந்து முடிந்த 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒரு இபி கோர்ட் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கும் பட்சத்தில் எந்த இடத்தில் இபி பெட்டிஷன் போட முடியும், அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு கேட்டாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்க இருக்கிறாரோ அங்க போடலாம், அல்லது அவருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஹெட் ஆபீஸ் எங்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள கோர்ட்ல இபி பெட்டிஷன் போடலாம். ஆனால் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கான அவர் சம்பளத்தை ஜப்தி செய்கின்ற பொழுது அந்த தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அந்த நபருக்கு யார் சம்பளம் கொடுக்கிறார்களோ அந்த அத்தாரிட்டி எங்கே இருக்கிறதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் சார் கேஸ் போட முடியும். 2020 பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்டாங்க டிஜேவில். அடுத்தது அண்டர் செக்ஷன் 128 பொறுத்தவரை ஐடென்டிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் மட்டும் பார்க்கணும், காஸ்ட் இருந்தா காஸ்டையும் பார்க்கணும். சார் ரைட். இப்ப இந்த இத்தாத் பீரியட் இருக்கு, காத்திருத்தல் அர்த்தம். இத்தாத் பீரியட் மீன்ஸ் வெயிட்டிங் பீரியட் என்று அர்த்தம். இந்த இத்தாத் பீரியடை பொறுத்தவரை 4 வகையாக 4 விதமாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். 4 டைப்ஸ் ஆஃப் இத்தாத் பீரியட் அப்ப கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஒன்று, தலாக் சொல்லப்பட்ட மனைவியாக இருந்தால் தலாக் சொல்லப்பட்ட நாளிலிருந்து 3 மாதவிடாய் காலம் முடியும் வரை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுடைய மென்சஸ் பீரியட் 3 months, அதாவது 3 monthsல 3 மாதவிடாய் காலம் முடியும் வரை. இரண்டாவது, அந்த மாதவிடாய் நின்று போன பெண் என்றால் 3 மாதம் வரை. மூன்றாவது, கணவன் இறந்து போனால் 4 மாதங்கள் அதனுடன் இணைத்து 10 நாட்களையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஏறக்குறைய 130 நாட்கள் வரும். கணவன் இறந்து போனால் 4 மாதங்கள் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். இதான் இருக்கின்ற காலத்தில் அவர் பிரெக்னன்சியாக இருக்கின்ற பொழுது அந்த பெண்மணி
பிரெக்னன்சியாக இருக்கின்ற பொழுது கருவுற்று இருப்பதாக தெரிய வந்தால் குழந்தை பிறக்கும் வரை இத்தாத் காலம் தொடரும். இத்தாத் மீன்ஸ் வெயிட்டிங் பீரியட் என்று அர்த்தம். அந்த இத்தாத்துல 4 விஷயங்கள் சொல்றாங்க. அந்த பெண்மணி 3 மாதவிடாய் காலம் வரை, அந்த 3 மாதவிடாய் காலம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும். அடுத்தது மாதவிடாய் நின்று போன பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 3 மாத காத்திருக்க வேண்டும். அல்லது கணவன் இறந்து போயிருந்தால் 4 மாதங்கள் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டும். அல்லது அந்த பெண் இத்தாத் பீரியடின் பொழுது பிரெக்னன்சியா இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தையை ஈன்றெடுக்கும் காலம் வரை, அந்த குழந்தை பிறக்கும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் இத்தாத்துக்கு பொருந்தும். இததான் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அண்டர் செக்ஷன் இதுல கணவன் மனைவி மீது கேஸ் சிவில் கோர்ட்ல மனு போட முடியும். கணவன் மனைவி மீது சிவில் கோர்ட்ல கேஸ் போட முடியும் சார். ரைட். இப்ப நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்தோம். அதுதான் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் இஸ் நாட் நெசசரி. நம்ம மெயின்டெனன்ஸ் கேஸ் நடத்துறப்ப என்ன சொல்லுங்க டிஃபென்ஸ் கவுன்சில், ஏங்க கல்யாணமே நடக்கலைங்க, இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, இந்த குழந்தை எனக்கே பிறக்கலைங்க, நான் எதுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், இப்படி ஒரு டிஃபென்ஸ் எடுப்பாங்க. அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சொன்ன வழக்கு இன்றி சன்முனியா, CHUNMUNIYA, சன்முனியா 2011 வால்யூம் 2 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 666. இன்றி சன்முனியா 2011 வால்யூம் 2 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 666. இந்த வழக்குல சொல்றாங்க, இந்த மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் விசாரிக்கின்ற பொழுது அந்த திருமணத்திற்கான மனுதாரருக்கும் எதிர் மனுதாரருக்கும் உள்ள திருமணத்திற்கான ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. நான் கல்யாணமே பண்ணல, என் மனைவியே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. நான் கல்யாணத்துக்கு என்ன ஆதாரம், மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துருவாங்க, கல்யாண பத்திரிகை எடுத்துருவாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. அப்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃபே தேவையில்லை. ஏன்னா கணவன் மனைவியாக வாழ்ந்திருந்தாலே போதும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்தாலே, பெண் பார்த்து விட்டு வந்தாலே சில பேர் போயிட்டு கை நினைப்பாங்க, அப்பவே அவங்க கல்யாணம் நடந்ததாக அர்த்தம். ஆனா இந்து மேரேஜ் ஆக்ட்ல நம்ம படிச்சிருக்கோம் 7 ஸ்டெப்ஸ் வரணும். அந்த ஃபயரை சுற்றி அந்த தீ மூட்டி இருப்பாங்க, ஓமகுண்டம் சொல்லுவாங்க. அந்த ஃபயரை சுற்றி 7 ஸ்டெப்ஸ் வந்தாதான் அந்த மேரேஜ் கேன் பி கம்ப்ளீட்டட். ஆனால் இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு, நீங்க பெண் பார்த்துட்டு கை நினைச்சிட்டு வரீங்க, என்கேஜ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாவே அந்த திருமணம் நடந்து விட்டதாகத்தான் அர்த்தம். இப்ப அது ஜட்ஜ்மெண்ட் லாவில் இருக்கு, அதை நான் பிறகு சொல்றேன். ரைட். ஒரு ஸ்ட்ரிக்ட் ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ் இஸ் நாட் நெசசரி. இதை சொன்ன வழக்கு தான் சன்முனியா 2011 வால்யூம் 2 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 666. இந்த செக்யூர்ட் இன்டர்கோர்ஸ் என்று சொல்வார்கள். Secured intercourse means a man has coitus with woman. அப்ப presumption என்ன? The secured intercourse இதனுடைய அர்த்தம் a man has coitus with women. அப்ப இதனுடைய presumption என்ன? இதனுடைய presumption பாத்தீங்கன்னா presumption is marriage தான் அர்த்தம். Secured intercourse னா a man has coitus with woman. பொதுவாகவே பெண்களும் குழந்தைகளையும் வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் என்று சொல்லி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ரீசனபிள் கிளாசிபிகேஷன் கொடுக்க வேண்டும். அதனால்தான் சிறப்பு சட்டங்களை ஏற்றுகின்றார்கள். அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 படி வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புளா இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக தனியாக சட்டங்களை ஏற்றலாம். அது ரீசனபிள் கிளாசிபிகேஷன் தான். அண்டர் ஆர்டிகல் 14 சொல்லப்பட்டது ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்று சொன்னாலும் கூட வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு தனியாக சட்டம் ஏற்றலாம். அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3. அதே போலவே SC/ST பீப்புளுக்கும் தனியாக சட்டம் ஏற்றலாம். அவர்களும் வீக்கர் செக்ஷன் ஆஃப் பீப்புள் தான். ரைட். செக்யூர்ட் இன்டர்கோர்ஸ் a man has coitus with woman. இதனுடைய பிரசம்ப்ஷன் பாத்தீங்கன்னா பிரசம்ப்ஷன் இஸ் மேரேஜ் என்றுதான் அர்த்தம். ஜஸ்டிஸ் கர்ணன் அவர்கள் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு இது. ஆயிஷா 2013 வால்யூம் 2
Law Weekly Criminal, page number 194. Aisha, 2013, volume 2. Law Weekly Criminal, page number 194. இந்த வழக்குல சொல்றாருங்க, இந்த ஆயிஷா 2013 volume 2 Law Weekly Criminal, page number 194. Secured intercourse, which means a man has coitus with woman. The presumption is marriage. Justice Karnan கொடுத்த ஒரு அற்புதமான தீர்ப்பு. இன்னொரு தீர்ப்பு இருக்கு, உதய் குப்தா. இந்த உதய் குப்தா வெர்சஸ் ஆயிஷா, இதே நேம் இங்கேயும் வருது பாருங்க. உதய் குப்தா வெர்சஸ் ஆயிஷா 2014 volume 2 TNLR, page number 78, within bracket Supreme Court. Uday Gupta versus Aisha 2014 volume 2 TNLR, page number 78, within bracket SC போட்டுங்க. SC னா சுப்ரீம் கோர்ட்னு அர்த்தம். ஏற்கனவே லார்ட்ஷிப் கர்ணன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை ஒற்றியே உச்ச நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஆயிஷா என்ற பெயர் வருது, இதுலயும் ஆயிஷா என்ற பெயர் வருகிறது. Long cohabitation would mean a marriage. நீண்ட காலமாக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வசிக்கின்ற பொழுது அதன் மூலம் பிறக்கின்ற குழந்தை லெஜிட்டிமேட் சில்ட்ரன் தான். Long cohabitation would mean a marriage. அதன் மூலம் பிறக்கின்ற குழந்தைகள் லெஜிட்டிமேட் சில்ட்ரன் தான். அப்ப நேச்சுரல் இன்ஃபேன்ட் இருக்காங்க. அந்த இன்ஃபேன்ட் நேச்சுரல் என்பதை பற்றி இங்கிலாந்து லாவும் சொல்லவில்லை, நம்ம இந்தியன் லாவும் சொல்லவில்லை. ஆனால் பிரெஞ்சு லா தான் சொல்கிறது. ஏனென்று சொன்னால், உலகத்தையே ஆண்ட அரசாங்கம், உலகத்துள்ள அத்தனை நாடுகளையும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஒரு அரசு எதுன்னு பாத்தீங்கன்னா தி கிரேட் பிரிட்டன். அதனால்தான் சொல்லுவாங்க, சூரியன் அஸ்தமிக்காத தேசம் எது என்று சொன்னால் கிரேட் பிரிட்டன் என்று சொல்வார்கள். அந்த கிரேட் பிரிட்டனையே ஒரு காலத்துல பிரான்ஸ் அரசாங்கம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அதனால்தான் வக்கீல் என்ற வார்த்தை பிரெஞ்சு சொல்லாகும். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையில நிறைய பிரெஞ்சு வார்த்தைகள்லாம் நிறைய நம்முடைய லீகல் டேர்ம்ல இருக்கும். எவ்வாறு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு விஓ ஆபீஸ் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பீம், கிஸ்தி, பசலி இது போன்ற வார்த்தைகள் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்ததனால் அவர்களுடைய மொழிகள் இன்றைக்கு ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிறது. அதை போலவே இந்த இன்ஃபேன்ட் நேச்சுரல் என்ற வார்த்தை பிரெஞ்சு லா. செகண்ட் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டுமே. ஒருத்தர் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டாரு, அப்ப அது சட்டப்படி செல்லுமா ஒரு கேள்வி. அப்ப மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். 2013 volume 1 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 137, within bracket SC. 2013 volume 1 MLJ criminal, page number 137, within bracket SC. Inri DOKI, DEOKI. 2013 volume 1 MLJ criminal, page number 137, within bracket SC. Inri DOKI. Second wife can file an application under section 125 CRPC. இரண்டாவது மனைவி 125 CRPC மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா? இரண்டாவது மனைவி 125 CRPC மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாதுன்னு சொன்ன வழக்கு யமுனா பாய், AIR 1988, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 644. இன்று யமுனா பாய், AIR 1988, Supreme Court, page number 644. Yamuna Bai, AIR 1988, Supreme Court, page number 644. Second wife வந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. இதை போல இன்னொரு வழக்கு இருக்கு, சாவித்ரா பென்.
BEN Ben, சாவித்ரா பென், AIR 2005, SC na Supreme Court, page number 1089. சாவித்ரா பென், AIR 2005, SC, page number 1089. இந்த ரெண்டு வழக்கிலும் செகண்ட் வைஃப் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. ஆனால் கணவன் தன் முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணத்தை செய்கின்ற பொழுது, சில பேர் சொல்லுவாரு, நல்லா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போயிட்டு எனக்கு என்ன கல்யாணமே ஆகலான்னு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, 2-3 குழந்தை இருக்கு. ஆனால் அந்த முதல் திருமணத்தை மறைத்து விட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்கின்ற பொழுது, அந்த திருமணத்துக்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு தெரிய வரும் பட்சத்தில் அந்த பெண் தன் கணவரிடமிருந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். ஏற்கனவே யமுனாபாய் சாவித்ரா பெண் வழக்கில் சொல்றாங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாதுன்றாங்க. ஏன்னா தெரிஞ்ச சில பேர் 2வது கல்யாணம் பண்ணுவாங்க சில பெண்கள், அப்பனா கேட்க முடியாது. ஆனா முதல் திருமணத்தை கணவன் மறைத்து விட்டு இரண்டாவதாக அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால், கன்சீலிங் தி ஃபர்ஸ்ட் மேரேஜ், கெட்டிங் செகண்ட் மேரேஜ்னா கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் உண்டு. இதை சொன்ன வழக்கு இன்றி மல்லிகா 2000 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 142, விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இன்றி மல்லிகா, இன்றினா இந்த கேஸ் ஆஃப் என்ற அர்த்தம். இன்றி மல்லிகா 2000 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 142, விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். அதை போல இன்னொரு வழக்கு இன்றி பாஷா 2014, வால்யூம் 1, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 311. இன்றி பாஷா 2014, வால்யூம் 1, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 311, விதின் பிராக்கெட்ல SC, சுப்ரீம் கோர்ட் கேஸ் இது. ஏற்கனவே மல்லிகா வழக்குல மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு இருக்கு. மல்லிகா 2000 கிரிமினல் லா ஜர்னல், பேஜ் நம்பர் 142. இதே போன்ற உத்தரவை சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்காங்க. பாஷா 2014, வால்யூம் 1, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், பேஜ் நம்பர் 311, விதின் பிராக்கெட்ல SC, SCனா சுப்ரீம் கோர்ட். சரிங்க, இந்த அடல்ட்ரியை எப்படி ப்ரூவ் பண்ணுவது? how to prove adultery? அப்ப டிஃபென்ஸ் எடுப்பாங்க இல்லைங்களா? இன்று சித்ரா 2014, இன்று சித்ரா 2012, வால்யூம் 4, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 326. இன்று சித்ரா 2012, வால்யூம் 4, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 326. இந்த சித்ரா 2012, வால்யூம் 4, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 326. இன்னொரு வழக்கு இன்று சின்ன கருப்புசாமி, இன்று சின்ன கருப்புசாமி 2015, வால்யூம் 5, CTC, பேஜ் நம்பர் 607, 607, விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இந்த அடல்ட்ரி ப்ரூவ் பண்ணாதான் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. மெயின்டெனன்ஸ் நாம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று சித்ரா 2012, வால்யூம் 4, MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 326. அதை போலவே இன்னொரு வழக்கு சின்ன கருப்புசாமி 2015, வால்யூம் 5, CTC, பேஜ் நம்பர் 607, விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். அடுத்தது டிவோர்ஸ்டு பை மியூச்சுவல் கன்சென்ட். கோர்ட்ல ஒரு டைவர்ஸ் போடுறாரு, டைவர்ஸ் மியூச்சுவல் கன்சென்ட்ல இருக்கு. அது போன்ற சூழ்நிலையில் அந்த பெண் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமானா கேட்க முடியும். டிவோர்ஸ்டு பை மியூச்சுவல் கன்சென்ட், மெயின்டெனன்ஸ் கேன் பி, எஸ், மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும். இதை சொன்ன வழக்கு இன்று வனமாலா 1995, SEC கிரிமினல், பேஜ் நம்பர் 899, 899, 899. இன்று வனமாலா 1995, SEC கிரிமினல், பேஜ் நம்பர் 899. டிவோர்ஸ்டு பை மியூச்சுவல் கன்சென்ட் ஆக இருக்கும் பட்சத்தில் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும். இன்று வனமாலா 1995, SEC கிரிமினல், பேஜ் நம்பர் 899. ஆனால் கோர்ட் மூலமா மியூச்சுவல் கன்சென்ட் வாங்கிட்டு வந்தா மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். இவங்க கிராமத்துல பேசிக்காங்க, நீங்க உங்க வீட்டுல இருங்க, நான் என் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறாங்க. லிவிங் செப்பரேட்டிவ் பை மியூச்சுவல் கன்சென்ட். கோர்ட்டு போகாம
இவர்களுக்குள்ளாக பேசிக் கொள்வார்கள், கணவன் மனைவிக்குள்ளாக. நீங்க உன் வீட்டுல இருங்க, நான் என் வீட்டுல இருக்கிறேன். அப்ப லிவிங் செப்பரேட்டிவ் பை மியூச்சுவல் கன்சென்ட்னா மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஆனா கோர்ட்ல போயிட்டு நீங்க மியூச்சுவல் கன்சென்ட் வாங்குறீங்கன்னா மெயின்டெனன்ஸ் உண்டு. நீங்களே பியாண்ட் த கோர்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க, முடிவு பண்ணிட்டு நீங்களே தனித்தனியா வாழ்றீங்கன்னு சொன்னா மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் போட முடியாது. இதை பற்றி அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 4 ஆஃப் சிஆர்பிசில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை சொன்ன வழக்கு லிவிங் செப்பரேட்டிவ் பை மியூச்சுவல் கன்சென்ட் சொன்னா நோ மெயின்டெனன்ஸ். இதை சொன்ன வழக்கு 2014 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 267. லிவிங் செப்பரேட்டிவ் பை மியூச்சுவல் கன்சென்ட்னா நோ மெயின்டெனன்ஸ். அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 4 ஆஃப் சிஆர்பிசி படி நோ மெயின்டெனன்ஸ். இதை சொன்ன வழக்கு 2014 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 267. 2014 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 267. கோர்ட் மூலமா நீங்க மியூச்சுவல் கன்சென்ட் வாங்கினீங்கன்னா மெயின்டெனன்ஸ் உண்டு. ஆனா நீங்களே கணவன் மனைவிக்குள்ள பேசிட்டு அவரு அவங்க வீட்டுல இருக்கட்டும், இந்த அம்மா எங்க வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 4 சிஆர்பிசி படி மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சொன்ன வழக்கு தான் 2014 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 267. அடுத்தது, ஒரு முஸ்லிம் மேரேஜ் இஸ் ஆல்சோ கான்ட்ராக்ட். இந்து மேரேஜை பொறுத்தவரை சோசியல் கான்ட்ராக்ட் என்று தான் நாம் படித்தது. முஸ்லிம் மேரேஜ் இஸ் ஆல்சோ கான்ட்ராக்ட். ஆனா இந்து மேரேஜை பொறுத்தவரை சோசியல் கான்ட்ராக்ட். ஹவு த தலாக் இஸ் டு பி, ஒரு தலாக் எப்படி இருக்க வேண்டும். ஹென்றி முகமது முஸ்தபா 2009 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 100 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். ஹென்றி முகமது முஸ்தபா 2009 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 100 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். ஒரு தலாக் எப்படி இருக்கும், தலாக்னு சொல்லலாம் அல்லது முத்தலாக்கும் சொல்லலாம். இப்ப சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹென்றி முகமது முஸ்தபா 2009 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் பேஜ் நம்பர் 100 வித்தின் பிராக்கெட்ல மெட்ராஸ். டிவோர்ஸ்டு வைஃப் ஆஃப் முஸ்லிம் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எந்த சட்டம், முஸ்லிம் விமன் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு. முஸ்லிம் விமன் ரைட்ஸ் ஆன் டிவோர்ஸ் ஆக்ட். அந்த இத்தா பீரியட் வரை ஜீவனாம்சம். அப்ப முஸ்லிமா இருக்கும் பட்சத்தில் அவங்க she can also claim of maintenance. அப்ப அவங்களுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் வந்து can available after completion of இத்தாத் பீரியட். அந்த இத்தாத் பீரியட் முடிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும். இன்றி சபானா பானு, இன்றி சபானா பானு AIR 2010 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 305. இன்றி சபானா பானு AIR 2010 SC னா சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 305. இன்றி சபானா பானு. அதே போல இன்னொரு வழக்கு இன்றி சபானா பானு AIR 2010 SC பேஜ் நம்பர் 305. இதை போலவே இன்றி மல்லையா 2012 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் MWN கிரிமினல் போட்டுங்க. மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 370. இன்றி மல்லையா 2012 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 370. அப்ப முஸ்லிம் பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அவைலபிள் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி இத்தாத் பீரியட். அந்த 3 மாசமோ அல்லது 4 மாசம் 10 நாளோ அல்லது பீரியட் முடிஞ்சு போனா 3 மாசமோ, இந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் உண்டு. சார் ரைட். நோ பெட்டிஷன் கேன் பி ஃபைல்ட் பை ஹஸ்பண்ட் அகைன்ஸ்ட் வைஃப். மனைவிக்கு எதிராக ஒரு கணவர் 125 சிஆர்பிசில பெட்டிஷன் போட முடியாது. இதை சொன்ன வழக்கு கிளமெண்ட் இன்றி கிளமெண்ட் CLEMENT இன்றி கிளமெண்ட் 2013 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல்
பேஜ் நம்பர் 103 இன்றி கிளமெண்ட் 2013 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 103. ஆனால் இந்த கிளமெண்ட் வழக்கிற்கு இப்போ வேற ஒரு ஆக்ட்ல நீங்க கண்டிப்பா கேஸ் போட முடியும். ஏன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அண்டர் செக்ஷன் 24 சொல்லியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் பற்றி ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த டிஃபைனிங் செக்ஷனை எடுத்து படிச்சு பாருங்க. ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொவிஷன் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 24 படி ஒரு கணவன் மனைவியிடமிருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம்னு அர்த்தம். அதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, பிறகு சொல்றேன். இன்றி கிளமெண்ட் 2013 வால்யூம் 1 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 103. No petition can be filed by husband against wife to claim maintenance. Right. இப்ப ஹஸ்பண்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். ஏன் மனைவி வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க, நான் பணம் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். அல்லது என் மனைவி நிறைய ப்ரொடக்ஷன் பண்றாங்க, உற்பத்தி செய்யறாங்க, விவசாயம் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். அல்லது என்னுடைய மனைவி வந்து நல்ல ப்ரொடக்டிவிட்டி இருக்கு, உற்பத்தி திறன் இருக்கு. இந்த 3 டிஃபென்ஸும் ஒரு ஹஸ்பண்ட் எடுக்கிறாருன்னு சொன்னா இது வேலிட் டிஃபென்ஸ் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க, பிச்சை எடுத்தாவது உன் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும், வாழ்க்கை பொருளுதவி கொடுக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை. பிச்சை எடுத்தால் நீங்க ஜீவனாம்சம் கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. ரைட். அப்ப இவர் இந்த 3 டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. என் ஒய்ஃப் வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்க என்ன விட, அது மட்டும் இல்ல அவங்க நிறைய ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அது மட்டும் இல்ல அவங்க நிறைய ப்ரொடக்டிவிட்டி பண்றாங்க, உற்பத்தி திறனும் பண்றாங்க. இந்த 3 டிஃபென்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த டிஃபென்ஸ் செல்லாது. இதை சொன்ன வழக்கு இன்றி கோமதி 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 416. இன்றி கோமதி 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 416. இந்த கோமதி வழக்கில் தான் சொல்றாங்க, மனைவி அதிகமா சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்க ஜீவனாம்சம் கொடுங்க. மனைவி நிறைய உற்பத்தி பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க ஜீவனாம்சம் கொடுங்க. மனைவி நிறைய ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் செய்தாலும் நீங்க ஜீவனாம்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கணவன் நல்ல திடகாத்திரமான உடல்நிலையா இருக்கான், நல்ல தேக்கு மரம் மாதிரி உடம்பு இருக்கு, ஆள் 6 அடி 7 அங்குலம் இருக்கிறார், நல்ல ஒரு டேல் ஃபிகர், அவரு நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கிறார். ஆனா அவருக்கு வருமானம் இல்லை. அப்ப ஏபிள் பாடிட் மேன், நல்ல உடம்பு வச்சிருக்காரு, ஏபிள் பாடிட் மேன், his duty is must be given a maintenance to her, to his wife or children. ஏபிள் பாடிட் பர்சன் இருக்கிறார், நல்ல திடகாத்திரமான உடல்நிலை உள்ள ஒரு நபர் இருக்கிறார், ஆனா சம்பாதிக்கல, there is no income, வருமானமே இல்லை. வருமானம் இல்லாட்டான்னு பரவாயில்ல சார், அவர் எங்கேயாவது போயிட்டு ஏதாவது பண்ணியாவது ஜீவனாம்சம் கொடுத்துதான் ஆகணும். இன்று ஷாமினா SHAMINA ஷாமினா 2015 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 237 வித்தின் பிராக்கெட்ல SC. சுப்ரீம் கோர்ட் ஷாமினா 2015 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 237 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். அதற்கு அடுத்த கேஸ் 1988 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 478 இன்றி புவனேஸ்வரி. இந்த வழக்குல சொல்றாங்க சார், இந்த 2 வழக்கிலையும் ஷாமினா 2015 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 237 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட் SC. ஷாமினா 2015 வால்யூம் 2 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 237 வித்தின் பிராக்கெட்ல SC சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. இன்னொரு வழக்கு இருக்கு, இன்றி புவனேஸ்வரி 1988 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 478. இன்றி புவனேஸ்வரி 1988 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 478. நல்ல திடகாத்திரமான உடல்நிலை இருந்தாலும் சரி, அவருக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல,
அவர் ஜீவனாம்சம் கொடுத்துத்தான் ஆகணும். அங்கதான் சொல்றாங்க பிச்சை எடுத்தா ஜீவனாம்சம் கொடுங்கன்னு அர்த்தம். அடுத்தது, ஒரு மேலோ அல்லது ஃபீமேலோ ஏஜ் பர்சனா இருக்காங்க, சேலரி இருக்கு, அதை டிடெக்ஷன் பண்ணணும். 2 சிஸ்டர் இருக்கிறாங்க, அன்மேரிடா இருக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சில பேர் மறைச்சிடுவாங்க. ஏன்னா 2019 டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேர் சேர்ந்து ஒரு இந்து கூட்டு குடும்ப பாகம் பிரிக்கப்படாத சொத்து, இந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டி, இந்து அன்டிவைடட் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இந்து கூட்டு குடும்ப பாகம் பிரிக்கப்படாத ஒரு சொத்து. இப்ப அண்ணன் தம்பி 2 பேர் சொல்றாங்க, தங்கச்சிக்கு நம்ம கல்யாணம் பண்றோம், அவங்களுக்கு வந்து ஷேர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இதை நம்பி தங்கச்சி என்ன பண்றாங்க, அந்த பார்ட்டிஷன் டீட்ல கையெழுத்து போட்டுறாங்க, அண்ணன் தம்பி 2 பேருமே ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா சொன்ன மாதிரி, வாக்கு கொடுத்த மாதிரி, பிராமிஸ் பண்ண மாதிரி அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து அந்த தங்கச்சிக்கு திருமணம் செய்து வைக்கல. பிறகு அந்த தங்கச்சி ஏதோ கஷ்டப்பட்டு யார்கிட்டயே கடன் வாங்கியாவது அந்த கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அந்த தங்கச்சி வந்து கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் போடுறப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பார்ட்டிஷன் செய்திருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாகத்தை நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா அதை போலதான் இங்க மேலு ஃபீமேல் இருக்காங்க, 2 சிஸ்டர் இருக்காங்க, அன்மேரிட் 2 பேரும். ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு, நிஜங்களை மறைத்து விட்டு தீர்ப்பு எழுதாதே, தீர்ப்பு போடக்கூடாது. நிறைய பேர் வந்து பொய்யான அம்சங்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல வந்து பேஷன் போடுவாங்க. அதுக்கு இடம் கொடுக்கூடாது. 2012 வால்யூம் 2 TNLR பேஜ் நம்பர் 261 விதின் ரைட்ல மெட்ராஸ். 2012 வால்யூம் 2 TNLR பேஜ் நம்பர் 261 விதின் ரைட்ல மெட்ராஸ். அடுத்தது, கணவன் வருமானத்திற்கு ஏற்றார் போல் தான் ஜீவனாம்சம் போடணும். நார்மலா நமக்கு தெரியும், ஒருத்தர் வந்து வேலை செய்யறாருன்னு சொன்னா அவருடைய சம்பளத்துல முதல் 1000 ரூபாய் எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய சம்பளத்துல 3ல் 1/3 வந்து சம்பளம் பிடிக்கணும். அதை தான் இங்க சொல்றாங்க, கணவன் வருமானத்திற்கு ஏற்றார் போல் தான் ஜீவனாம்சம் போட முடியும். 1/3 3ல் 1 பங்கு தான் வசூல் செய்ய முடியும், ஜீவனாம்சமாக கேட்க முடியும். இதை சொன்ன வழக்கு இன்றி செல்வகுமார் 2014 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 265 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். இன்றி செல்வகுமார் 2014 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 265. கணவனுடைய வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ஜீவனாம்சம் உத்தரவு போடணும். அதாவது கணவனுடைய வருமானம் 3ல் 1 பங்கு தான் ஜீவனாம்சம் உத்தரவு போட முடியும். செல்வகுமார் 2014 வால்யூம் 1 TNLR பேஜ் நம்பர் 265 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். அடுத்தது, நானும் நீயும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் வந்து கோர்ட்ல மனு போடுறாங்க. அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் கன்சென்ட் கோர்ட்ல மனு போடுறாங்க. அப்ப மனைவி சொல்றாங்க, நான் ஜீவனாம்சம் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க, கைப்பட எழுதியே கொடுக்குறாங்க. எனக்கு ஜீவனாம்சமே வேணாம், நான் ஜீவனாம்சம் கேட்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இவங்க இது மாதிரி சொல்ல முடியுமா, எனக்கு ஜீவனாம்சமே வேணாம், நான் எழுதி கொடுத்துட்டேன். அவங்க எழுதி கொடுத்த பேப்பரையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாரு ஹஸ்பண்ட். அதை போல ஒருவருக்குள்ள தனிப்பட்ட உரிமையை, அடிப்படை உரிமையை யாரும் விட்டு கொடுக்க முடியாது, வெய்வர் பண்ணவே முடியாது, வெய்வ் பண்ணவே முடியாது. அண்டர் ஆர்டிகல் 13 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வெய்வர். அப்ப வெய்வர் பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஷரத்து 13 உட்ஷரத்து 4 ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து யாராலும் விட்டு கொடுக்கவே முடியாது. அதை போலவே அண்டர் செக்ஷன் 23 படி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 23 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ல பிரிவு 23 சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் லாஃபுல் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன்னா குயிட் ப்ரோ கோ அப்படின்னு சொல்றோம். சம்திங் இன் ரிட்டன். நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 2D டிஃபைனிங் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா கன்சிடரேஷன்னா என்ன, சம்திங் இன் ரிட்டன், குயிட் ப்ரோ கோ, அது லீகல் டேர்ம்.
அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அதே இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்றாங்க செக்ஷன் 23 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் தான் சொல்றாங்க லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கணும், லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். அது கரெக்டா இருந்தாதான் அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் செல்லும், இல்லைன்னா செல்லாது. செக்ஷன் 23 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இல்லாம இந்த செக்ஷனை படிக்காம என்ஐ ஆக்ட்ல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எந்த தீர்ப்பையும் வழங்க முடியாது. ஏன்னா அதுல லாஃபுல் ஆப்ஜெக்ட் லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை 23 இருக்கு பாருங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 23. இந்த 23ல சொல்லப்பட்ட விஷயத்தான் என்ஐ ஆக்ட்ல வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லீகலி என்ஃபோர்சிபிள் டெப்ட் ஆர் லயபிலிட்டி. லீகலி என்ஃபோர்சிபிள் டெப்ட் ஆர் லயபிலிட்டி என்று சொல்வார்கள். சட்டத்தால் வலியுறுத்தக்கூடிய கடனுக்காக அல்லது பொறுப்படைவுக்காக இந்த காசோலை வழங்கப்பட்டது என்று நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த வழக்கு செல்லும். அப்ப லீகலி என்ஃபோர்சிபிள் டெப்ட் ஆர் லயபிலிட்டி என்று என்ஐ ஆக்ட்ல சொல்றாங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க. அதையே தான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்றாங்க செக்ஷன் 23ல லாஃபுல் ஆப்ஜெக்ட் அண்ட் லாஃபுல் கன்சிடரேஷன். இங்க அது மட்டுமல்ல, ஒரு பெண் வந்து இது போன்று எழுதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அண்டர் ஆர்டிகல் 13 சப் ஆர்டிகல் 4 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதுல வெய்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3 அது இம்ப்ளைடா சொல்லியிருக்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு மனைவி விட்டு கொடுக்க முடியாது, அதான் வெய்வ் பண்ண முடியாது. அவன் கைப்பட எழுதி கொடுத்துட்டான் சரி கோர்ட்ல, நான் வந்து ஜீவனம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அவரால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த ஆவணத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாலும் நீதிமன்றம் அவற்றை புறம் தள்ள வேண்டும். ஏன்னா அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3 அண்டர் ஆர்டிகல் 13 அண்டர் செக்ஷன் 23 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை சொன்ன வழக்கு மனைவி விட்டு கொடுத்தால் கூட ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும். 2013 வால்யூம் 1 சிடிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 174. 2013 வால்யூம் 1 சிடிசி பேஜ் நம்பர் 174. இந்த 2013 வால்யூம் 1 சிடிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 174 இதில் தான் இந்த விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. ஒரு மனைவி கோர்ட்டுக்கு வந்து கைப்பட எழுதி கொடுத்துட்டாங்க, எனக்கு ஜீவனாம்சமே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து அந்த கணவர் வந்து ஜீவனாம்சம் கொடுக்க தவறக்கூடாது. ஏன்னா யாரும் வெய்வ் பண்ண முடியாது, தன்னுடைய சட்டப்படியான உரிமையை விட்டு கொடுக்க முடியாது. அண்டர் ஆர்டிகல் 13 அண்டர் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3ல அதே போல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 23 நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். 2013 வால்யூம் 1 சிடிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 174ல இதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது waiver is not permitted. waiver is not permitted. இந்த வழக்கு பேர் பாருங்க, இன்றை கண்ணன் வழக்குல சொல்றாங்க waiver is not permitted. உரிமையை விட்டுக் கொடுப்பதில் என்பது சட்டப்படி அனுமதிக்க முடியாது. இன்றை கண்ணன் 2013 வால்யூம் 1 CLT கிரிமினல் லா டைம்ஸ் அதுல கிரைம்ஸ் CLT கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 174. இன்றை கண்ணன் 2013 வால்யூம் 1 CLT கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 174. இதே போல இன்னொரு வழக்கு இருக்கு 2012 வால்யூம் 1 MWN கிரிமினல் மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 2012 வால்யூம் 1 MWN கிரிமினல் பேஜ் நம்பர் 375. இன்றி இசைக்கு முத்து, இந்த இசைக்கு முத்து வழக்கிலையும் சொல்றாங்க waiver is not permitted. இன்று இசைக்கு முத்து 2012 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 375. அடுத்தது ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. ஃபுல் டைம் ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க, மாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன் டைம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா? கண்டிப்பாக கேட்க முடியும், ஆனால் நியாயமான காரணம் இருக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு 2013 வால்யூம் 2 DMC பேஜ் நம்பர் 68. கேஸ்லா நேம் பாருங்க நாகேந்திரப்பா. இன்றி நாகேந்திரப்பா 2013 வால்யூம் 2 DMC பேஜ் நம்பர் 68 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். ஒன் டைம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமானா கேட்க முடியும், ஆனா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கணும். இன்றி நாகேந்திரப்பா 2013 வால்யூம் 2 DMC
பேஜ் நம்பர் 68 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட் SC. பேரண்டேஜ் ஆஃப் DNA டெஸ்ட். அந்த DNA டெஸ்ட் பாத்தீங்கன்னா டிசைட் தி பேரண்டேஜ் DNA இஸ் மஸ்ட் அது சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஸ்ல என்னவென்று சொன்னால், இந்த கேஸை பொறுத்தவரை சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே ஓகே. இந்த கேஸை பொறுத்தவரை DNA டெஸ்ட் நம்ம தெரியும், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். DNA டெஸ்டை பொறுத்தவரை அது சட்டப்படி செல்லும், அதுக்கு எவிடென்ஷியரி வேல்யூ உண்டு. அதுக்கான கேஸ் லாஸ் தனியா வச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த கேஸ் லாஸ்லயும் அதை சொல்றாங்க. ஆனால் ஒரு பிரெயின் மேப்பிங் டெஸ்டோ ஒரு பீப் டெஸ்டோ BEAP அந்த பீப் டெஸ்டோ அல்லது பாலிகிராப் டெஸ்டோ இதை செய்தால் இதற்கு எவிடன்ஸ் வேல்யூ கிடையாது, எவிடென்ஷியரி வேல்யூ கிடையாது. ஏன்னு சொன்னால் dehelka.com ஊழல், அந்த dehelka.com ஊழல் நடந்தப்ப அதுல கைது செய்யப்பட்ட தெல்கி, அக்யூஸ் நேம் தெல்கி, ஊழல் பாருங்க, ஸ்கேம் பாருங்க, dehelka.com ஊழல் இந்தியாவுல பிரபலமான ஊழல் இது. அதுல அவரை எவ்வளவோ விசாரிச்சாங்க, உண்மையை சொல்லல. அவரை கொண்டு போயிட்டு பாலிகிராப் டெஸ்ட் பண்றாங்க, அதாவது பிரெயின் மேப்பிங் டெஸ்டும் பண்றாங்க. அப்ப அதுல ஒரு மத்திய அமைச்சர் பேரை சொல்றாரு. ஆனாலும் அவற்றை கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லிவிட்டார். அதை போலவே ஸ்டாம்ப் பேப்பர், ஃபேக் ஸ்டாம்ப் பேப்பர் அடிச்சாங்க, போலி முத்திரைத்தாள் வழக்கு. ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி அதுல குற்றம் சுமத்தப்பட்டார். அவரிடமும் அது போன்ற டெஸ்ட் எடுத்தாங்க, அதுவும் செல்லாது. ஏனென்று சொன்னால் ஒரு தனி மனிதனுடைய மூளையில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கிற ரகசிய தகவல்களை அவருடைய அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, வாங்கக்கூடாது. அது போன்று செய்தால் which comes under 379 திருடுறன்னு அர்த்தம். அது அவருடைய பர்சனல் லிபர்ட்டி. அவர் மூளையில எவ்வளவு பெரிய ரகசியங்களை வேணுமானாலும் தேக்கி வைத்திருக்கலாம். ஆனா ஒரு DNA டெஸ்டுக்கு உட்படுத்த சொல்றாங்கன்னா கண்டிப்பா உட்படுத்த வேண்டும், அது சட்டப்படி செல்லும். அது மட்டும் இல்ல, முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய முதுபெரும் தலைவர்களில் ஒருவருமான NT திவாரி அவர்கள், அதன் பிறகு அவர் கவர்னரா இருந்தார். அவருடைய மகன் திவாரி தான் என்னுடைய தகப்பனார் என்று சொல்லி வழக்கு போடுறாரு. அப்ப கோர்ட் உத்தரவிடுறாங்க, DNA டெஸ்டுக்கு உங்களை நீங்களே உட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆனால் திவாரி அதுக்கு மறுக்கிறார். சுப்ரீம் கோர்ட் கடுமையான ஒரு ஆர்டர் போட்ட உடனே வேற வழி இல்லாம திவாரி அதை ஏற்றுக்கொண்டு அந்த டெஸ்ட்டுக்கு போறாங்க. DNA டெஸ்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு, அந்த பிரதர் தான் அவருடைய மகன் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு அந்த நபர் ஒரு பிரபலமான உச்ச நீதிமன்ற வழக்கறிஞரை திருமணம் செய்து கொண்டு இப்பொழுது அவர் he was murdered, அவர் இறந்து போயிட்டார். ரைட். இப்ப இந்த DNA டெஸ்ட் என்பது சட்டப்படி செல்லும். இதை சொன்ன வழக்கு 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 25. 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 25. இந்த வழக்கில் தான் சார் சொல்றாங்க DNA டெஸ்ட் இஸ் மஸ்ட். அது இட் இஸ் ஹேவிங் தி எவிடென்ஷியரி வேல்யூ. 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 25. அந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு, அந்த மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் ஆர்டர்ல தான் கணக்குல எடுத்துங்க. மெயின்டெனன்ஸ் உத்தரவு அந்த நீதிமன்றம் எப்பொழுது போட்டாங்களோ அந்த தேதியிலிருந்து தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றி ராமாயி 2011 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 574. இன்றி ராமாயி 2011 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 574. இந்த ராமாயி வழக்குல சொல்றாங்க 2011 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 574. அடுத்தது ஒரு டிஸ்ட்ரஸ் வாரண்ட் இருக்கு, ஒரு டிஸ்ட்ரைன்ட் வாரண்ட் இருக்கு. அப்ப இந்த வாரண்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? இந்த வாரண்டை பத்தி எங்க சொல்றாங்க? பெயிலபிள் வாரண்ட் தெரியும், நான் பெயிலபிள் வாரண்ட் தெரியும். அது என்ன? டிஸ்ட்ரஸ் வாரண்ட், டிஸ்ட்ரைன்ட் வாரண்ட். இன்னொரு வாரண்ட் இருக்கு பிளாக் வாரண்ட். தூக்கு தண்டனை நிறைவேற்றுகின்ற பொழுது நீதிமன்றத்தால் அனுப்பக்கூடிய வாரண்ட் பிளாக் வாரண்ட். இந்த டிஸ்ட்ரஸ் வாரண்ட் ஒரு நபரை கைது செய்யலாம். டிஸ்ட்ரைன்ட் வாரண்ட் அது அட்டாச் பண்ணலாம். இதை பற்றி ப்ரொவின்சியல் ஸ்மால் காசஸ் கோர்ட்ஸ் ஆக்ட் ஒன்னு இருக்கு. அந்த ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 53 அண்ட் 54ல தான் இந்த டிஸ்ட்ரஸ் வாரண்ட், டிஸ்ட்ரைன்ட் வாரண்ட் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஒருவர் ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு உத்தரவு போடுறாங்க, உத்தரவு போட்டு கீழ்ப்படியில, அப்ப என்ன செய்யலாம்?
அவரை கைது செய்யலாமா அல்லது அவரிடம் இருக்கக்கூடிய அவர் பெயரில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை கைப்பற்றலாமா? லார்ட்ஷிப் அம்மா வாசுகி அம்மா போட்ட ஒரு அற்புதமான தீர்ப்பு இது. அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான தீர்ப்பு இது. அதுல சொல்றாங்க, இல்ல வாசுகி அம்மா ஜட்ஜ்மெண்ட் வேற, ரைட். இன்றி பிரபாகர் 2011 வால்யூம் 2 டிஎம்சி பேஜ் நம்பர் 639. இன்றி பிரபாகர் 2011 வால்யூம் 2 டிஎம்சி பேஜ் நம்பர் 639. அரியர்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்கு. இந்த அரியர்ஸ் ஆஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 128 சிஆர்பிஸ்ல போடுறோம். அப்ப ஹியரிங் டேட்ல கணவன் வந்து ஆஜராகல. நோ டிஸ்ட்ரஸ் வாரண்ட் மேட். டிஸ்ட்ரஸ் வாரண்டை போட முடியாது, கைது பண்ண முடியாது. ஆனா அவர் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை ஜப்தி பண்ணலாம். லார்ட்ஷிப் அம்மா வாசுகி அம்மா கேவிகே வாசுகி அம்மா கொடுத்த ஒரு நல்ல தீர்ப்பு இது. ஜெயச்சந்திரன் வெர்சஸ் மஞ்சுளா. ஜெயச்சந்திரன் வெர்சஸ் மஞ்சுளா 2014 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 18. டிஸ்ட்ரைன்ட் வாரண்ட் தான் போடணும். அவரை கைது பண்ணாதீங்க. அவர் மீது இருக்கக்கூடிய அசையா சொத்துக்களை வேணா நீங்க ஜப்தி பண்ணலாம்னு சொல்றாங்க. ஜெயச்சந்திரன் வெர்சஸ் மஞ்சுளா 2014 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 18. அண்டர் செக்ஷன் 125 சப்செக்ஷன் 3 அண்ட் 128 இதற்கான வித்தியாசம் இருக்கு பாருங்க. 125 சப்செக்ஷன் 3னா அரியர்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணும், ஒரு வருஷத்துக்குள்ள கலெக்ட் பண்ணிக்கணும். ஆனா 128 சிஆர்பிசிக்கு there is no period of limitation. இதை கிளாசிஃபை பண்ணி சொன்ன வழக்கு இன்றி வைத்தி. அப்ப 125 சப்செக்ஷன் 3னா 1 இயர்க்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அரியர்ஸ் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டுக்கு மனு போட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். 128ல எப்ப வேணாலும் மனு போடலாம். இன்றி வைத்தி 2010 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 810. 2010 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 810 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். அடுத்தது, ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக கூறி போலீஸ்ல என்ன பண்றாரு, ஒரு கேஸ போட்டாங்க. போலீஸ் கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. இந்த நேரத்துல அந்த மனைவி கணவனிடம் இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா? ஏன்னா ஏற்கனவே வந்து ஹஸ்பண்ட் மேல கேஸ் கொடுத்து போலீஸாரும் எஃப்ஐஆர் போட்டாங்க. கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. இந்த நேரத்துல 125 சிஆர்பிசி பெட்டிஷன் படி ஒரு மனைவி மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா அந்த கணவரிடம் இருந்து? இப்ப இதுல டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட், டி ஜூர் கம்ப்ளைனன்ட். டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் என்று சொன்னால் இன்ஃபேக்ட் இன் லா என்ற அர்த்தம், சட்டப்படியான புகார்தாரர். டி ஜூர் கம்ப்ளைனன்ட் டி ஜூர் கம்ப்ளைனன்ட் என்று சொன்னால் சட்டப்படியான புகார்தாரர், இன் லா என்ற அர்த்தம். டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் என்று சொன்னால் நிழற் புகார்தாரர், இன்ஃபேக்ட். டி ஜூர் என்றால் இன் லா, சட்டப்படியான ஒரு புகார்தாரர். எஸ்கட்சிஓ போடுறோம் இல்லைங்களா, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் போடும் பாருங்க, அவர் தான் டி ஜூர் கம்ப்ளைனன்ட். டி ஃபேக்டோ கம்ப்ளைனன்ட்னா நிழற் புகார்தாரர், இன்ஃபேக்ட் என்று அர்த்தம். ரைட். இஃப் டவுரி கேஸ் அக்யூட்டல், டவுரி கேஸ் போட்டிருக்காங்க, டவுரி ப்ராஹிபிஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க, கேஸ் வந்து அக்யூட்டல் ஆகி போச்சு. ஆனா மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து அதனால பாதிக்குமானா பாதிக்காது. ஏன் டவுரி கேஸ்ல விடுதலை வாங்கிட்டாரு, நீங்க என்ன மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து செல்லாதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டவுரி கேஸ் வேற, மெயின்டெனன்ஸ் கேஸ் வேற. எனவே டவுரி கேஸ் விடுதலையாகி இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கேஸுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இதனால வந்து இந்த மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து டஸ் நாட் அஃபெக்டட், அது வந்து பாதிக்காது. இட் டஸ் நாட் அஃபெக்ட். இதை சொன்ன வழக்கு இன்றி மகேந்திரன் 2015 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 447. இன்றி மகேந்திரன் 2015 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 447. டவுரி கேஸ்ல விடுதலையா இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ் கேஸ் அது பாதிக்காது. இன்றி மகேந்திரன் 2015 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 447. இப்போ 125 ஃபைல் பண்ணிட்டோம் சார், அதை அமெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போட முடியும், ஆல்டர் பெட்டிஷன் போட முடியும். அப்ப என்ன செய்யலாம்? விதவுட்
altering the basic structure of the petition. கேசவானந்த பாரதி வழக்கில் சொன்னாங்க பாருங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வந்து shall not be altered. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை, அந்த அடிப்படையை வந்து நீங்க மாற்ற முடியாது. கேசவானந்த பாரதி வழக்கில் சொல்லப்பட்ட அதே விஷயங்கள் தான் இங்க மெயின்டெனன்ஸ்ல சொல்றாங்க. அமெண்ட் பண்ணலாம், ஆனால் அண்டர் செக்ஷன் 125 படி அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடலாம், ஆனால் without altering the basic structure of the petition. அந்த மனுனுடைய அடிப்படை தன்மையை பாதிக்காத அளவுக்கு நீங்க ஆல்டரேஷன் பெட்டிஷன் போட முடியும். சிபிசிலையும் பெட்டிஷன் போட முடியும், சிஆர்பிசிலையும் பெட்டிஷன் போட முடியும். சிஆர்பிசில 216 வருது பாருங்க, ஆல்டர் த சார்ஜ்னு வருது பாருங்க. அதே போலவே சிபிசில நீங்க ஆல்டர் பண்ணலாம். நீங்க ஃபாதர் இருக்காரு, ரைட், இதுக்கான கேஸ்ல சொல்லிடுறேன். 2012 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 695. 2012 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 695. இன்றி சின்ன பையன், இந்த வழக்குல தான் சொல்றாங்க, இன்றி சின்ன பையன் 2012 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 695. அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுறீங்கன்னா அந்த பெட்டிஷன் உடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. இன்று சின்ன பையன் 2012 வால்யூம் 2 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 695. ஒரு ஃபாதருக்கு பாத்தீங்கன்னா 93 வயசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து மகன்கிட்ட இருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கிறாரு. ஆனா மகனுக்கு வயசு ஒரு 25 வயசு. இப்போ மகன் வந்து நாகாலாந்துல வந்து வேலை செய்யறாரு, இல்ல மணிப்பூர், சிக்கிம், இல்ல டெல்லியில போயிட்டு வேலை செய்யறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்பா வயசானவர், கடைசி காலத்துல அவரை வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அப்பா வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கிறாரு. எங்க போயிட்டு அந்த மனு தாக்கல் செய்ய முடியும்? அட்வர்ஸ் பார்ட்டி எங்கே இருக்கிறாரோ அங்கதான் அந்த மனு தாக்கல் செய்ய முடியும். அப்ப மகன் வந்து டெல்லியில இருந்தானா டெல்லியில இருக்கக்கூடிய அங்க உள்ள கோர்ட்ல தான் கேஸ ஃபைல் பண்ணும். இவரே 93 வயசு, நடக்க முடியாத ஒரு வயசானவர். இவருக்கு கேஸ் ஃபைல் பண்ற இடத்த பாருங்க, ஜூரிஸ்டிக்ஷனை. அவருடைய மகன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் போய் கேஸ் ஃபைல் பண்ணணும். எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு பாருங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு இது. ஏஐஆர் 2004 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2123. ஏஐஆர் 2004 எஸ்சி சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2123. இன்றி விஜயகுமார் பிரசாத், இன்றி விஜயகுமார் பிரசாத் ஏஐஆர் 2004 எஸ்சி பேஜ் நம்பர் 2123. இன்று விஜயகுமார் பிரசாத் ஏஐஆர் 2004 எஸ்சி பேஜ் நம்பர் 2123. மகன் எங்க இருக்கிறாரோ, எதிர்பார்த்து எங்க இருக்கிறாரோ அங்கதான் போயிட்டு கேஸ் போடணும். ரைட். 125ல ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர் இருக்காங்க. இவங்க எல்லாம் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியுமா? இதுக்குள்ள அடங்குவாங்களா? 125ல இவங்க எல்லாம் வருவார்களா என்று சொன்னால் வர முடியாது. ஆனால் அடாப்டிவ் ஃபாதர், அடாப்டிவ் மதர் இருப்பாங்க. தத்து தாய், தத்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளை இருக்குன்னு சொன்னா, அல்லது அந்த அடாப்டிவ் சன்னு கிட்ட இருந்து இந்த அடாப்டிவ் ஃபாதரோ அடாப்டிவ் மதரோ, அந்த தத்து தாயோ தத்து தந்தையோ மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். ஆனா ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர் கேட்க முடியாது. வளர்ப்பு தந்தை, வளர்ப்பு தாய் கேட்க முடியாது. ஆனா தத்தெடுப்பு தந்தை, தத்தெடுப்பு தாய் கேட்க முடியும். இதை சொன்ன வழக்கு 1996 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 762. இன்றி கிருத்திகா, இன்றி கிருத்திகா 1996 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 762. இன்றி கிருத்திகா 1996 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 762. கர்நாடகா ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒரு அஃபிடவிட் மூலம் எவிடன்ஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அண்டர் செக்ஷன் 145 இந்தியன் அண்டர் செக்ஷன் 145 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் படி எவிடன்ஸ் கேன் பி given by means of affidavit. இரண்டாவது விஷயம், நீதிமன்றம் உத்தரவிட்டால் அஃபிடவிட் மூலமா எவிடன்ஸ் கொடுக்க முடியும். மூன்றாவது விஷயம், நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் அஃபிடவிட் மூலமா எவிடன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அஃபிடவிட்டை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதே போல ஒரு ட்ரிபியூனல்ல அதையே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஏத்துக்க மாட்டாங்க. சரி, இப்ப கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு இது. 2010 வால்யூம் 1 டிஎம்சி பேஜ் நம்பர் 704 கர்நாடகா.
இன்றி அருணா வழக்குல தான் சொல்றாங்க எவிடன்ஸ் நீங்க அபிடவிட் மூலமா எவிடன்ஸ் கொடுக்க முடியாது. இன்றி அருணா 2010 வால்யூம் 1 டிஎம்சி பேஜ் நம்பர் 704 வித்தின் பிராக்கெட்ல கர்நாடகா. இன்றி அருணா 2010 வால்யூம் 1 டிஎம்சி பேஜ் நம்பர் 704 வித்தின் பிராக்கெட்ல கர்நாடகா. இன்றி அருணா. ஆனால் என்ஐ ஆக்ட்ல 145 மூலம் அபிடவிட் கொடுக்க முடியும். அதை வந்து எவிடன்ஸா கொடுக்க முடியும். அடுத்த கேஸ் லாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் லாஸ். இதுல சில நேரங்கள்ல பார்த்தோம்னா நீங்க பெட்டிஷன் போடுறீங்க சார். அந்த பெட்டிஷன் போடுறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இண்டோ அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்ல 1956 படி 18 கீழே பெட்டிஷன் போடலாம், மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா சில நாம்ஸ் வந்து பிரீச் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்க முடியாது. 19 படி மாமனார் வந்து மருமகளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். 20 படி குழந்தைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மெயின்டெனன்ஸ் உண்டு. 22 படி டிபெண்டன்ட்டுக்கும் மெயின்டெனன்ஸ் உண்டு. சரி, ரைட். அதே மாதிரி டிவிஸ்ல அண்டர் செக்ஷன் 20ல மெயின்டெனன்ஸ்னா மானிட்டரி ரிலீஃப் என்று எழுதியிருப்பார்கள். இந்து மேரேஜ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 24ல மெயின்டெனன்ஸ். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1954ல அண்டர் செக்ஷன் 36ல மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. இதுல ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 24ல சொல்றாங்க ஜெண்டர் நியூட்ரல் ப்ரொவிஷன் என்றுதான் அந்த சட்டப்பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்ப ஒரு கணவன் மனைவியிடமிருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். நிறைய கேஸ்லாஸ் இருக்குது. இந்த வழக்கு பாருங்க, அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 3ல ஒரு மெயின்டெனன்ஸ் கேட்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை மேலவளவு போலீஸ் ஸ்டேஷன் மதுரை. இது என்னங்க கிரிமினல் கேஸ் மாதிரி வருதுன்னு நினைக்காதீங்க. கோபாலகிருஷ்ணன் எம், அவருடைய இனிஷியல் வந்து எம். கோபாலகிருஷ்ணன் எம் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை மேலவளவு போலீஸ் ஸ்டேஷன் மதுரை. 2019 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 635. வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. 2019 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 635. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க சார், அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 3 ஆஃப் இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 படி ஒரு மனு மேல மனு போட்டு மல்டிப்ளிசிட்டி பெட்டிஷன் வரக்கூடாது, டு அவாய்ட் மல்டிப்ளிசிட்டி பெட்டிஷன்ஸ். அதனால 125ல நீங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம்னு சொன்ன தீர்ப்பு இது. அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 3ல தான் நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேட்கணும். நீங்க எப்படி 125ல போட்டீங்கன்னு சொன்னா நீதிமன்றம் இவற்றை கோபாலகிருஷ்ணன் எம் வெர்சஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை மேலவளவு போலீஸ் ஸ்டேஷன் மதுரை 2019 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 635. இதுல சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 3 ஆஃப் இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956ல நீங்க மெயின்டெனன்ஸ் கேட்கறத விட்டு 125 கேட்கறீங்களா, என்ன அர்த்தம்? அப்போ உயர்நீதிமன்றம் இதை விசாரிச்சு சொல்றாங்க, டு அவாய்ட் மல்டிசிபிலிட்டி பெட்டிஷன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ்க்காக அதிக வழக்குகளை போட வேண்டாம், அதை அவாய்ட் பண்றதுக்காக இதை வந்து நாங்க அட்மிட் பண்றோம், அலோவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பேஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் கொடுத்தாங்க. இந்த டிவிஸ்ல நம்ம பார்க்கிறோம் மிக முக்கியமான ஒரு வழக்கு. சில பேர் 125 மெயின்டெனன்ஸ் வாங்கியிருப்பாங்க, 125ல மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 20ல ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷன் அலோவ் ஆகுமா? இது ஒரு கேள்வி. அந்த பெட்டிஷன் அலோவ் ஆகுமா? அந்த பெட்டிஷன் கண்டிப்பாக அலோவ் ஆகும். அதுல சொல்லப்பட்ட அண்டர் செக்ஷன் 20 ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன் அடிஷன் டு 125 சிஆர்பிசி, அந்த வார்த்தை தான் இருக்கும், எடுத்து படிச்சு பாருங்க. இதை சொன்ன வழக்கு சோமி நிக்கில், SOMI, சோமி நிக்கில், NIKKIL, சோமி நிக்கில் தனானி, சோமி நிக்கில் தனானி, DANANI, சோமி நிக்கில் தனானி வெர்சஸ் தன்யா பானம், BANM, தன்யா DHANYA, தன்யா பானம் தனானி.
சோமி நிக்கில் தனானி வெர்சஸ் தன்யா பானம் தனானி. சோமி நிக்கில் தனானி வெர்சஸ் தான்யா பானம் தனானி. 2019 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 622. 2019 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 622. இதுல சொல்றாங்க 125 சிஆர்பிஸ்ல மெயின்டெனன்ஸ் வாங்கியிருந்தாலும் நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 20ல நீங்க கூடுதலாக பொருளாதார இழப்புக்காக நீங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அந்த வார்த்தையை மறக்க கூடாது. இன் அடிஷன் டு 125 சிஆர்பிஸ் இருக்கும் அந்த செக்ஷன்ல. இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார இழப்புக்காக மெயின்டெனன்ஸ் வாங்கலாம். அதற்கு அடுத்தது கரம்சந்த் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் டெல்லி யூனியன் டெரிட்டரி. கரம்சந்த் அண்ட் அதர்ஸ். இந்த கரம்சந்த் அண்ட் அதர்ஸ் versus Delhi Union Territory and one another. Karamchand and others versus Delhi Union Territory and one other. 2011 181 DLT Delhi Law Times volume 181 page number 494. இந்த வழக்குல சொல்றாங்க சார், இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து 125 இருந்தாலும் பரவாயில்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 20 படியும் நீங்க என்ன பண்ணலாம், பொருளாதார இழப்பீடுக்கு மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அடுத்தது மிக மிக முக்கியமானது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. இது இந்த தீர்ப்புல தான் நிறைய அனலைஸ் பண்ணாங்க. அதுல என்ன அனலைஸ் பண்ணாங்கன்னு படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன் என்று சொன்னால் இந்த தீர்ப்பை குறிச்சிங்க. ஜுவரியா JUVERIA ஜுவரியா அப்துல் மஜீத் கான் பட்டானி. ஜுவரியா அப்துல் மஜீத் கான் பட்டானி JUVERIA ஜுவரியா அப்துல் மஜீத் கான் பட்டானி வெர்சஸ் அதிப் ATIP அதிப் இக்பால் மசூரி. ATIP அதிப் இக்பால் மசூரி MASOORI அதிப் இக்பால் மசூரி. ஜுவரியா அப்துல் மஜீத் கான் பட்டானி வெர்சஸ் அதிப் இக்பால் மசூரி. 2014 வால்யூம் 10 SCC பேஜ் நம்பர் 736. 2014 வால்யூம் 10 SCC பேஜ் நம்பர் 736. அதே போல இந்த இதே வந்து இன்னொரு இடத்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். 2015 வால்யூம் 1 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 241. இதே ஜுவரியா அப்துல் மஜீத் கான் வெர்சஸ் அதிப் இக்பால் மசூரி இந்த வழக்கு 2015 வால்யூம் 1 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 241ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா 125 CRPC அல்லது வேற ஏதாவது சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஒரு உத்தரவின்படி வாழ்க்கை பொருளுதவி தொகை வழங்கப்பட்டிருந்தாலும் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் பிரிவு 20 கீழ் பொருளாதார நிவாரணத்தை வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இது. இதுல DVC பார்த்ததுல 2005 வருது. அதுல இத வந்து நாம எக்ஸிகியூஷன் பண்றோம். அப்ப DVCல அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 1 கிளாஸ் D படி எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். செக்ஷன் 22 படி மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, மே டைரக்ட் டு பே தி காம்பன்சேஷன். நீங்க காம்பன்சேஷன் கொடுக்கணும் சொல்லி அண்டர் செக்ஷன் 22 DVC ஆக்ட் படி மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு போடுவார். அப்ப 28 கேபிட்டல் A ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1956 அதனுடன் இணைத்து செக்ஷன் 18 ஃபேமிலி கோர்ட் ஆக்டும், ஃபேமிலி கோர்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா 1984. அதே போல CPCல பாத்தீங்கன்னா ஆர்டர் 91 ரூல் 94 மறக்க கூடாது. ஆர்டர் 21 ரூல் 94 இத மறக்க கூடாது. அதுலதான் நீங்க ஆர்டர் 21 ரூல் 94 படி நீங்க அந்த பணத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சிவில் கோர்ட்ல கேட்க முடியும். ஃபார் எக்ஸிக்யூட்டிங் an ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 24 ஆஃப் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். அப்ப அண்டர் செக்ஷன் 20 சப்செக்ஷன் 6 DVC பாத்தீங்கன்னா அதே போலவே அண்டர் செக்ஷன் 18 ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் பார்க்கணும். அண்டர் செக்ஷன் 128 CRPC பார்க்கணும். ஆர்டர் 21
ரூல் 24 சாரி ஆர்டர் 21 ரூல் 94 ஆர்டர் 21 ரூல் 94 இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ப்ரொசீடிங் சார். மெயின்டெனன்ஸ் எந்தெந்த சட்டத்தில் வந்தாலும் அந்தந்த சட்டத்துல எக்ஸிக்யூட் பண்ற ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாம். இதை சொன்னது வழக்கு தான் சார் ராக்பார் RAGHBIR ரக்பீர் சிங் RAGHBIR ரக்பீர் சிங் வெர்சஸ் கிருஷ்ணா ரக்பீர் சிங் வெர்சஸ் கிருஷ்ணா. இந்த வழக்குல சொல்றாங்க இந்த ரக்பீர் சிங் வெர்சஸ் கிருஷ்ணா வழக்கு ஜூலை மாசம் 16ஆம் தேதி 1982 வந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா கோர்ட்டு இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா மனைவி கணவனுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டும். ரக்பீர் சிங் வெர்சஸ் கிருஷ்ணா ஜூலை 16 1982 1982 பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு மனைவி கணவனுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்.